மயிலரகாய் மனதை வருடி இதமளிக்க வருகிறது எழுத்தாளர் நர்மதா சுப்பிரமணியமின் நேசக்கதைகள் கேளர் ஒளிச்சித்திரம். இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற நாவல் எழுத்தாளர் நர்மதா சுப்பிரமணியம் அவர்களின் இளமையில் இதயத்திலே. வாங்க கதைக்குள்ள போகலாம். பேசும் கதைகளின் குரலாய் நான் மனோசங்கரி. அத்தியாயம் 1. என்றென்றும் என்றென்றும் புன்னகை, முடிவில்லா புன்னகை. இன்று நான் மீண்டும் மீண்டும் பிறந்தேன் ஒரு துளி பார்வையிலே. காதல் ஒளிவாங்கியை மாட்டிக்கொண்டு தனது இருசக்கர வாகனத்தில் பயணிக்கும் போதெல்லாம் தன்னை அழைப்பாயுதே மாதவன் போல்தான் நினைத்து கொள்வான். இளமையில் இடையறாது இன்னல்கள் வாழ்வில் துரத்தி கொண்டிருக்கும் பொழுதிலும் இன்முகமாய் ஏற்று முன்னகர்ந்து செல்லும் இரும்பு இதயம் கொண்ட இனியாள் இவள். முன்கவசத்தை தாண்டி முகத்தில் வீசும் தெஞ்சலுடன் கூடிய இருசக்கர வாகன பயணம் மிகவும் பிடித்தம் அவளுக்கு. ஒளிவாங்கியில் ஏதேனும் பாடல்கள் ஒலித்து கொண்டிருந்தாலும் சுற்றிலும் கேட்கும் வாகன சத்தத்தை அவதானித்த வண்ணம் பொறுப்புடன் பொறுமையாகவே வண்டியை ஓட்டுவாள் இளமையில். மாருதத்தை தடை செய்யும் ஆயுதமாய் போக்குவரத்து சமிஞ்சை டிராபிக் சிக்னல் வந்துவிட தடையனை பிரேக் பிடித்து வண்டியின் வேகத்தை முட்டுக்கட்டையிட்டு நிறுத்தினாள். காலை தழுவி நிற்கும் கனகமணி கொலுசு. எம்மா நானாக மாற இப்போ நினைக்குதம்மா மனசு. அவளின் ஒளிவாங்கியை தாண்டி காதலில் ஒலித்த இப்பாடலில் அவளின் கவனம் பாட்டு வந்த திசை நோக்கி திரும்பியது. சற்று தூரமாய் போக்குவரத்து சமிஞ்சையை தாண்டி இடப்பக்கத்தில் புதிதாக திறக்கப்பட்டிருந்த கடையின் வாசலில் ஒளிபெருக்கியை வைத்து இப்பாடலை சத்தமாய் ஒலிக்க விட்டிருந்தனர். பல நாட்களாக அந்த இடத்தில் கட்டட வேலைகள் நடைபெற்றிருந்ததை கண்ணுற்றவாறு சென்றிருந்தவளுக்கு இன்று அக்கடையின் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருப்பது புரிந்தது. தனது காதினுள் ஒளிவாங்கியின் வழியாக கேட்டுக்கொண்டிருக்கும் பாடலை விடுத்து உதடுகள் தானாக மாங்குயிலே பூங்குயிலே என வண்டியின் கைப்பிடியை தாளத்திற்கேற்றவாறு தட்டியபடி கடையினில் இருந்து வந்த அப்பாடலை முணுமுணுக்க விழிகள் அந்த கடையினை பார்வையிட்டன. இளங்குமரன் சூப்பர் மார்க்கெட் என்ற அப்பெயரில் நிலை குத்தி நின்றன அவள் விழிகள். இத்தனை நேரமாக மகிழ்வுடன் இருந்த வதனத்தில் சட்டென பரவியது இறுக்கம். ஆயினும் மனதினுள் ஒரு பரவசம். அந்நேரம் சிவப்பிலிருந்து பச்சைக்கு சமிஞ்சை மாறவும் பின்னிருந்து வண்டிகளின் உருமல் சத்தத்தில் தனது இருசக்கர வாகனத்தை இயக்கியவளின் கைகள் வண்டியை அந்த சமிஞ்சையை கடந்து இடப்பக்கம் ஓரமாக சென்று அக்கடையின் முன்னே நிறுத்தின. சரி, புதுசா கடை திறந்திருக்காங்க, நமக்கு பிடிச்ச பேரில் வேற திறந்திருக்காங்க, நாம போய் நமக்கு பிடிச்சதை வாங்கிட்டு கிளம்பிடுவோம். மனதோடு எண்ணிக்கொண்டவளாய் வண்டியை ஓரமாய் நிறுத்திவிட்டு கடைக்குள் நுழைந்தாள். திறப்பு விழா நடந்து முடிந்ததற்கான சாட்சியாக வண்ணாண்டா ரிப்பன் வெட்டப்பட்டு ஆங்காங்கே பூஜை போட்டதற்கான அடையாளமாய் ஜிகனாத்தாள்கள் ஒட்டப்பட்டிருக்க சந்தனமும் குங்குமமும் தெளிக்கப்பட்டிருந்தன. சந்தன சவ்வாது வாசத்தை உள்ளிழுத்தவாறு உள்ளே நுழைந்தவளுக்கு பட்டாம்பூச்சி படத்துடன் கூடிய வடிவமைப்புடன் பச்சையும் வாடாமல்லி நிறத்திலுமாக இருந்த சுவற்றின் வண்ணங்கள் மனதின் ஆழத்தினுள் புதைந்திருந்த பல நிகழ்வுகளை தட்டி எழுப்பிட நினைவுகளின் தாக்கத்தில் கால்கள் தானாக தனக்கு பிடித்தமான பொருளை தேடி நகர்ந்தன. கைபேசியில் ஏதோ கணக்கு போட்டவனாய் கடையின் கல்லாப்பட்டியில் அமர்ந்திருந்தவன் கடைக்குள் கேட்ட காலனி ஓசையில் நிமிர்ந்து பார்த்தான். கடையை சுற்றி பார்த்தவளின் முதுகை பார்த்தவனாய் வந்திருக்கும் வாடிக்கையாளரை கவனிக்குமாறு அருகில் அமர்ந்திருந்த வேலையாளை ஏவினான். அந்த வேலையாள் அவளிடம் சென்று மேடம் என்று அழைக்கவும் அப்பணியாள் பக்கம் திரும்பி பேசியவளின் முகத்தை தனது இருக்கையில் இருந்தவாறு கண்டவனின் விழிகள் இன்ப அதிர்ச்சியில் விரிய மயிலம்மா உதடுகள் முணுமுணுக்க இமைக்காது அவளை பார்த்திருந்தான் இளங்குமரன். பருவத்துக்கேற்ற உடல் மாற்றம் அன்றி முகத்தில் பெரிய மாற்றமில்லை என்று நினைத்து கொண்டான். அவளின் நெற்றியின் ஓரம் இருந்த தழும்பை வருடின அவனின் கண்கள். இத்தனை வருடங்களுக்கு பிறகும் தன்னால் கண்டதும் அவளை இனங்கண்டு கொள்ள முடிந்ததில் அத்தனை சந்தோஷம் அவனுக்கு. தன்னையும் அவ்வாறு பார்த்ததும் கண்டு கொள்வாளா? தன்னை இன்னும் நினைவில் வைத்திருக்கிறாளா? உள்ளம் ஏக்கத்துடன் ஏகப்பட்ட வினாக்களை தொடுக்க ஆர்வத்துடன் அவளை பார்த்திருந்தான் அவன். பணியால் கூறிய அடுக்கினை நோக்கி
நடந்தவளை பின்தொடர்ந்தன அவனின் விழிகள். அவள் தேடிய பொருளை பார்த்ததும் கண்கள் ஒளிர அவளின் கைகள் அதனை எடுத்த நொடி இவனின் கண்களும் ஒளிர்ந்தன. தன்னை நினைவு வைத்திருக்கிறாள் அவள். குதூகலித்தது அவன் உள்ளம். தன்னை காணும் போது அவளின் முகம் காட்டும் உணர்வுகளையும் பாவனைகளையும் பார்க்கும் ஆவல் மேலிட அவனின் கை தானாக அங்கிருந்த ஒளிபெருக்கியில் ஒரு பாடலை ஒலிக்க விட்டது. மயில் போல பொண்ணு ஒன்று, கிளி போல பேச்சு ஒன்று, குயில் போல பாட்டு ஒன்று, கேட்டு நின்று மனசு போன இடம் தெரியல. அந்த மயக்கம் எனக்கு இன்னும் தெளியல. உள்ளம் திடுக்கிட சட்டென பாட்டு வந்த திசை நோக்கி திரும்பியவளின் பார்வையில் விழுந்தவனை கண்ட நொடி அவளின் கண்கள் அவனது கன்னத்து மச்சத்தில் வந்து நிற்க, இல்லா மச்சான் என மொழிந்தன இதழ்கள். அசைந்த உதட்டின் ஓசையை துல்லியமாக உணர்ந்தவனின் கண்களில் மின்னல். பரவசமாய் விரிந்த அவளின் கண்கள் மறுநொடி அப்பரவசத்தை அடக்கி கோபத்தை உமிழ்ந்தன. ஒரே நேரத்தில் ஒருவனை விரும்பவும் வெறுக்கவும் இயலுமா? அவனின் மீதான அவளின் இந்த உணர்வுகளை அப்படியே எடுத்து எம்பின அவளின் விழிகள். அவளின் உணர்வுகளை பார்வையில் உணர்ந்தவனின் உள்ளமோ எதையும் மறக்கவில்லை. அவள் எடுத்து கூற முறுவழித்தான் அவன். நெஞ்சம் அவளிடம் செல்லென அவனை உந்தித்தள்ள பரவசமான நிலையில் அவள் அருகில் ஓடோடி சென்றவனை விட்டு விலகி செல்ல முனைந்தவளாய் அவசர அவசரமாய் அங்கிருந்து நகர முற்பட்டாள் அவள். அவளின் முன்னே கையை நீட்டியவாறு நகர விடாமல் தடுத்தவனாய் சென்று நின்றவன் மயிலு தன் ஒட்டுமொத்த மகிழ்வையும் பரிதவிப்பையும் திரட்டி அழைத்திருந்தான். தீக்கணலாய் அவனை பார்த்தவள் தனது கையில் இருந்த பொருளை அங்கேயே வைத்துவிட்டு அவனை தாண்டி செல்ல முற்பட அவளின் முகத்தில் தோன்றிய கோபத்தையும் இறுக்கத்தையும் பார்த்தவன் எக்ஸ்கியூஸ் மீ மேடம் என்று அவளின் நடையை நிறுத்தியிருந்தான். அவளின் முன்னே சென்று நின்றவனின் பார்வை அழகாய் பருத்தி புடவை உடுத்தி நேர்த்தியாய் தன்னை அலங்கரித்திருந்தவளின் தலை முதல் பாதம் வரை மெச்சுதலாய் வலம் வந்த அதே சமயம் அவள் பாதத்தில் மெட்டியும் கழுத்தில் தாலியும் இல்லை என்பதை இன்பமாய் குறித்து கொண்டது. மேம், நீங்க தான் முதல் கஸ்டமர். நீங்க எடுத்த பொருளை வாங்கிட்டு போங்க ப்ளீஸ் என்றவனாய் அவள் கையில் எடுத்து அங்கு வைத்து விட்டு வந்த பொருளை அவளிடம் நீட்டினான். அருகில் இருந்த வேலையாள் அண்ணே கஸ்டமரில் என அவசரமாக கூற வந்தவனை கடுமையாக முறைத்து வாயை மூடுமாறு உதட்டை அசைத்தவன் ப்ளீஸ் மேம் என்றவனாய் மென்னகையுடன் அதனை நீட்டியவாறு நின்றான். இதழில் குறுஞ்சிரிப்புடன் தன்னிடம் அவன் நீட்டும் பொருளை பார்த்தவளின் மனமோ பழைய நினைவுகளுக்குள் மூழ்க முனைய முதல் கஸ்டமர் என பொய் உரைக்கிறான் என்று தெரிந்த போதும் அச்சொல்லையே பற்றி கொண்டவளாய் அவனிடமிருந்து அதை பெற்றுக்கொண்டாள். அவளிடம் பணத்தை பெற்று அப்பொருளுக்கான ரசீதையும் அப்பொருளையும் அவளிடம் வழங்கியவன் இந்த தேன் மிட்டாய் போல உங்க வாழ்க்கை என்னைக்கும் இனிப்பாகவே இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள் மேம். புன்னகையுடன் உரைத்தவாறு அந்த தேன்மிட்டாய் பாக்கெட்டினை அவளிடம் அளித்தவனை எரிக்கும் பார்வை பார்த்தவள் நீ என் வாழ்க்கையில வராம இருந்திருந்தாலே என் வாழ்க்கை இனிப்பா இருந்திருக்குண்டா மனதோடு எண்ணிக்கொண்டவளாய் முறைத்தவாறே அவன் அளித்ததை வாங்கி சென்றாள். அவளின் கோபம் புரிந்தாலும் அவள் தன்னை கண்டதும் அடையாளம் கண்டு மச்சான் என மொழிந்ததிலேயே இன்புற்றிருந்தது அவனின் மனம். கடையின் உள்ளே சென்ற போது இருந்த உற்சாகம் முற்றும் தொலைந்திருக்க மனதின் அலைப்புறுதலுடன் வண்டியை இயக்கினாள் இளமையில். பணியாளிடம் கடையை பார்த்து கொள்ள கூறியவனாய் தனது இருசக்கர வாகனத்தை இயக்கியவாறு இவளை பின்தொடர்ந்தான் இளங்குமரன். கைகள் அதன் போக்கில் வாகனத்தை இயக்கிய வண்ணம் இருக்க இளமையிலின் மனதிலோ கோபம் கணைஞ்சு கொண்டிருந்தது. என் வாழ்க்கையில இவனை என்னைக்குமே பார்த்துடவே கூடாதுன்னு நினைச்சேனே, என்னை ஏன் இப்படி தவிக்க விடுற முருகா? தனது அன்பான முருக பெருமானிடம் கேட்டவளாய் ஓட்டிக்கொண்டிருந்தவளின் முன்னே இரு மாணாக்கர்கள் பள்ளி சீருடையில் மிதி வண்டியை அருகருகே செலுத்திய வண்ணம் தோழமையுடன் பேசிக்கொண்டே சென்று கொண்டிருந்த காட்சி கண்ணில் பட நினைவுகள் பின்னோக்கி நகர்ந்தன. இத்தேன் மிட்டாயின் தித்திப்பாய் அவளுள் புதைந்திருக்கும் நினைவுகள் அவை. 2005ஆம் ஆண்டு திட்டக்குடி ஊரிலுள்ள ஒரு மெட்ரிகுலேஷன் பள்ளியில் அலுவலக அறையில் இரட்டை ஜடியில் பள்ளி உடுப்பில் நின்றிருந்தாள் 14 வயது இளமையில். அவளின் அன்னை மரகதம் பள்ளி முதல்வரிடம் பேசிவிட்டு வெளியே வந்தவராய், அம்மா ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் மயிலு, முதல் நாள் கிளாஸு நல்ல பொண்ணா நடந்துக்கணும், எல்லார்கிட்டையும் நல்லபடியாக பேசி பழகணும் சரியா என்று அறிவுறுத்தியவராய் மகளின் தலையை வாஞ்சியுடன் வருடினார். இந்த ஊரின் அரசு பள்ளியில் ஆசிரியராக இவருக்கு கிடைத்த பணியிட
மாற்றத்தினால் மகளை இவ்வூரில் உள்ள மெட்ரிகுலேஷன் பள்ளியில் சேர்த்துவிட்டு செல்வதற்காக வந்திருந்தார் மரகதம். பல்லை கடித்தவளாய், மா இங்க மயில்னு கூப்பிடாதன்னு சொல்லித்தானே கூட்டிட்டு வந்த, அதுவும் புது ஸ்கூல்ல எல்லார்கிட்டையும் இளான்னு தானே பேர் சொல்லுவேன்னு சொல்லியிருந்தேன்ல என முகத்தை தூக்கி வைத்து கொண்டாள் இளமையில். அவளின் பேச்சை கேட்டவாறு அந்த அலுவலகத்திற்குள் நுழைந்தான் 14 வயது இளங்குமரன். எனது இவ பேரும் இளாவா என்றெண்ணியவாறே தான் கையில் வைத்திருந்த பொருளை அங்கிருந்த மேஜையில் வைத்துவிட்டு பள்ளி மாணவ தலைவனுடன் அப்பள்ளியின் முதல்வர் அறையினுள் நுழைந்தான் இளங்குமரன். அவளின் அன்னை கிளம்பியதும் அந்த அலுவலக அறையின் பக்கத்தில் இருந்த அறையில் கை நிறைய அடுக்கடுக்காய் புத்தகங்களை வாங்கியவள் வெளியே வந்து மறுகையில் தான் வைத்திருந்த ஒரு பாக்கெட்டை அருகிலிருந்த விரிவான வராண்டா திண்டில் வைத்துவிட்டு பக்கத்தில் புத்தகங்களை வைத்தவள் மும்மரமாய் தனது பையினை திறந்து அந்த புத்தகங்களை அடுக்க ஆரம்பித்தாள். அச்சமயம் பள்ளி அலுவலக அறையிலிருந்து எதையோ தேடிய வண்ணம் பார்வையை சுற்றி சுழற்சியவாறு வந்தான் இளங்குமரன். இளமயிலின் அருகே வராண்டா திண்டில் இருந்த பாக்கெட்டினை கண்ணுற்றவனாய் கோபம் தலைகேற, எக்ஸ்கியூஸ் மீ, இது யாருடையது? அந்த பாக்கெட்டை நோக்கி கை நீட்டியவாறு அவளை பார்த்து கேட்டான். அவனை வினோதமாய் பார்த்தவளாய், என்னோடது என்றாள். அவளை கோபமாய் பார்த்தவன், திருடிட்டு பொய் சொல்றியா நீ? இது என்னோடது, வேணும்னா சொல்லு, ஃப்ரீயாவே கொடுக்குறேன். அதுக்காக இப்படியெல்லாம் சொல்லாத. பொய் சொல்றது திருடுறதெல்லாம் நல்ல பிள்ளைக்கு அழகில்ல என்று குற்றம் சுமத்தி பாடம் எடுக்க ஆரம்பித்திருந்தான் இளங்குமரன். வாட், நான் திருடியா என அதிர்ச்சியாய் அவனை பார்த்தவள், யார திருடின்னு சொன்ன? பல்ல உடைச்சு கையில கொடுத்துடுவேன் ஆக்ரோஷமாக உரைத்திருந்தாள். என்னது பல்ல உடப்பியா? அப்ப என் கை என்ன பூ பறிச்சிட்டு இருக்குமா என கையில் இருந்த காப்பினை முறுக்கியவனாய் உஷ்ணத்துடன் கேட்டான். இவர்கள் இருவரும் பேசியதை கேட்டவாறு அங்கே வந்த மாணவ தலைவனான பிரகாஷ், என்னடா சின்ன பொண்ணுகிட்ட போய் கையை முறுக்கிட்டு பேசிட்டு இருக்க என கண்டன பார்வையுடன் கேட்டான். 11ஆம் வகுப்பு மாணவனான பிரகாஷ் அப்பள்ளியின் மாணவ தலைவனாக பொறுப்பேற்றிருக்க துணைத் தலைவனாக 9ஆம் வகுப்பு மாணவனான இளங்குமரன் இருந்தான். பாருங்கண்ணே, இந்த பொண்ணை என் தேன்மிட்டையை திருடி வச்சுக்கிட்டு அவளோடதுன்னு சொல்றா. யாராவது ஸ்கூலுக்கு இவ்வளோ பெரிய தேன்மிட்டாய் பாக்கெட்டை தூக்கிட்டு வருவாங்களா என கேட்டான். இளங்குமரனின் தலையில் தட்டியவனாய், அங்க தேன்மிட்டாய் பாக்கெட் வச்சுட்டு வந்துட்டு இங்க இந்த பொண்ணுகிட்ட சண்டை இழுத்துட்டு இருக்க நீ என முறைத்தான் பிரகாஷ். உக்கிரமாய் இளங்குமரனை இளமையில் முறைக்க குழப்பமான பாவனையில் மொழித்தான் இளங்குமரன். பிரகாஷின் கையில் இருந்த பாக்கெட்டையும் அந்த திண்டில் இருந்த பாக்கெட்டையும் மாறி மாறி பார்த்தவனாய், நான் உள்ள காணாம தானே இந்த பொண்ணை நான் கேட்டேன், இப்ப எப்படி வந்துச்சு? புருவத்தை சுருக்கியவாறு கேட்க, பறந்து ஓடி வந்து என் காலில் உட்கார்ந்துச்சு என நக்கலாய் கூறிய பிரகாஷ், அங்க இந்த பாக்கெட் மேலேயே புக்கை வச்சிருந்தாங்க, நீ வச்சதை மறந்து பார்க்காம போயிட்டியோன்னு நான் எடுத்துட்டு வந்தேன் என்றான். அச்சோ, தெரியாம இந்த பொண்ணை திட்டோமே என இவன் குற்ற உணர்வுடன் பார்க்கும் போதே அங்கிருந்து நகர்ந்து விறுவிறுவென நடந்திருந்தாள் இளமையில். அவள் செல்வதை கண்டவன், ஏ பொண்ணே என கூப்பிட அவள் கண்டு கொள்ளாமல் செல்ல, மயிலு என அவன் கத்தியதில் சட்டென நின்று திரும்பியவளின் பார்வை யாரேனும் இப்பெயரை கேட்டுவிட்டனரா என அவசரமாய் அந்த இடத்தை சுற்றி சுழன்றன. விறுவிறுவென மீண்டுமாய் அவன் அருகில் வந்து நின்றவள், என்ன என்கிட்ட வம்பு செய்ய வந்திருக்கியா என கேட்டாள். இல்லையே, நான் என்ன வம்பு பண்ண, சாரி சொல்ல கூப்பிட்டேன் மயிலு ஜெவன் கூறியதும் அவளின் முகம் கடுகை போட்டாலும் பொரிய வண்ணம் கடுகடுவென மாறி போக, உன் சாரிய வேணா ஒரு மண்ணு வேணா, இனி என்ன மயிலுன்னு கூப்பிட்ட நிஜமாவே பல்ல பேத்துடுவேன். அவனை போலவே கையை முறுக்கி காண்பித்தவளாய் உரைக்க, ஏண்டா அந்த பொண்ணை வெறுப்பேத்திட்டு என மீண்டுமாய் இளங்குமரனின் பின்மண்டையில் தட்டியவாறு கேட்டான் பிரகாஷ். வழியில் முகத்தை சுருக்கியவனாய் பின்னந்தலையை தடவியவாறு, ஐயோ இல்லனா, அந்த பொண்ணோட அம்மா அவளை அப்படிதானா கூப்பிட்டாங்க என்றான் இளங்குமரன். உன் பேர் என்னம்மா என்று பிரகாஷ் கேட்க, இளமயிலன்னா, ஆனா மயிலுன்னு என்னை கூப்பிட்டா பிடிக்காதுன்னா, முன்னாடி ஸ்கூல்ல மயிலுன்னு ரொம்ப கிண்டல் கேலி செய்வாங்க, அதனால பிடிக்காது என இளான்னு கூப்பிட சொல்லுங்கண்ணா அவனை என்றவாறு இளங்குமரனை முறைத்தாள் இளமையில். இவளுக்காக பறிந்து வந்த குமரனை அதட்டியதில் பிரகாஷ் மீது நல்ல அண்ணா என்ற எண்ணம் வந்திருந்தது இளமையிலுக்கு. அதனால் மடபடவென ஒப்பித்திருந்தாள். அடடே, உன் பேரும் இல்லாவாமா, இந்த நிக்கிறானை தடியா, இவன் பேரும் இல்லாதாமா இளங்குமரன் என்றான் பிரகாஷ். ஓ, அதுக்காகலாம் அவன் கூட ஃப்ரெண்டாக முடியாதுனா, இனி என் அவன் மயிலுன்னு
கூப்பிடக்கூடாது, அவ்வளோதான் என்றவளாய் விறுவிறுவென தனது வகுப்பறை நோக்கி சென்றாள். அண்ணா, இன்னைக்கு எனக்கு நேரமே சரியில்லை போல, சில்வண்டு கிட்ட எல்லாம் சிக்கிக்கிட்டு திட்டு வாங்கிட்டு இருக்கேன் பாருங்க என இளங்குமரன் கூற, சிரித்தவாறு அவனின் தோள் மீது கையை போட்டவனாய் முதல்வர் அறையில் பேசிய விஷயத்திற்கான அடுத்த கட்ட வேலைகள் பற்றி அவனுடன் ஆலோசித்தான் பிரகாஷ். ஏற்கனவே அரையாண்டு பரீட்சைகள் முடிந்திருக்க, பாதி வருடம் முடிந்திருந்த நிலையில் தனது வகுப்பிற்கு புதிதாக சேர்ந்திருப்பவளை வினோதமான பார்வையுடன் தான் வரவேற்றிருந்தனர் அந்த 9ஆம் வகுப்பு மாணவ மாணவியர். இளங்குமரன் 9ஆம் வகுப்பு பி பிரிவில் இருக்க, இவள் பாதியில் சேர்ந்ததினால் தற்போதைக்கு சி பிரிவில் சேர்க்கப்பட்டாள். இளமையில் தான் புதிதாக பள்ளியில் சேர்ந்திருப்பதினால் தனது வகுப்பில் உள்ள அனைவருக்கும் தேன் மிட்டாய் கொடுக்க அங்கு இளங்குமரன் அவனது வகுப்பில் அன்று பிறந்த நாள் கொண்டாடிய ஒரு மாணவரிடம் அந்த தேன் மிட்டாய் பாக்கெட்டை கொடுத்து வாழ்த்திவிட்டு அனைவருக்கும் அதனை கொடுக்க வைத்திருந்தான். இளங்குமரனுக்கு தேன் மிட்டாய் என்றால் கொள்ளை கொள்ளையாய் பிடிக்கும். அதனால் வகுப்பு தலைவனான அவனே அவனது வகுப்பு யாருக்கு பிறந்த நாள் வந்தாலும் அந்த தேன் மிட்டாய் பாக்கெட்டினை வாங்கி பரிசளித்து அதனை மற்றவருக்கும் கொடுத்திட வைத்திடுவான். இது அவனது அப்பா தியாகராஜன் அவனுக்கு கற்றுக் கொடுத்த பழக்கம். தனக்கு மிகவும் பிடித்தமான பொருளை பிறருக்கு மனமு வந்து கொடுத்து பகிர்வதன் மூலம் பின்னாளில் யார் எது கேட்டாலும் கொடுக்கும் ஈகை மனப்பான்மை உருவாகும் என்பதினால் இதனை அவனுக்கு பழக்கப்படுத்தியிருந்தார். அதன் பின்பு அன்றைய நாளில் இளங்குமரனை காணும் போதெல்லாம், திருடியாமலே திருடி, என்னைக்காவது என் கையில சிக்காமல போவ, அன்னைக்கு இருக்கடா உனக்கு என மனதோடு கருவி கொண்டவளாய் அவனை கடந்து சென்றிருந்தாள். இளமையில் அன்று மாலை அவளின் தாய் வந்து அவளை பள்ளியிலிருந்து தாங்கள் தங்குவதற்கு புதிதாக பார்த்திருக்கும் வாடகை வீட்டிற்கு அழைத்து சென்றார். முன்தினமே தாயும் மகளுமாய் தேனியிலிருந்து இந்த ஊருக்கு வந்தவர்கள் தூரவினர் ஒருவரின் வீட்டில் தங்கியிருந்துதான் இன்று பள்ளியில் சேர்ந்திருந்தனர். அந்த ஊரில் தாங்கள் தங்குவதற்கு அந்த உறவினர் மூலம் ஏற்கனவே பார்த்து வைத்திருந்த வாடகை வீட்டிற்கு மதியமே தனது பள்ளியில் அரை நாள் விடுபெடுத்துவிட்டு வீட்டுக்கு சென்று பால் காய்ச்சி அனைத்து சாமான்களையும் அடுக்கிவிட்டு மகளை வந்து அழைத்து சென்றார் மரகதம். இளமையில் தனது தாயுடன் புதிய வீட்டுக்கு சென்றதும் அறைகளை எல்லாம் மகிழ்வுடன் சுற்றி பார்த்தவளாய் உடையை மாற்றிவிட்டு அமர்ந்திருக்க அவளை தன்னுடன் பக்கத்து வீட்டுக்கு அழைத்து சென்றார் மரகதம். அந்த பக்கத்து வீட்டின் வாயிலை ஒட்டியிருந்த படிக்கட்டில் ஒல்லியான தேகத்துடன் உயரமாய் 10 பருவத்தில் இருந்த ஒருவன் அமர்ந்திருக்க, மச்சான் இந்த மூடியை கலட்டி கொடு என்றவாறு 10 வயது பெண் அவனிடம் ஒரு பேனாவை நீட்டினாள். அந்த பெண்ணின் தலையில் குட்டியவனாய், மச்சான்னு கூப்பிடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என்றவாறு அந்த மூடியை அவன் கலட்ட, மா மச்சான பாருமா என்னை அடிக்குது என அழுதவாறே இவனை பற்றி புகார் கூற உள்ளே சென்றாள் அவனின் அத்தை மகளான 10 வயது கௌசல்யா. அத்தை, உங்க பொண்ணுக்கிட்ட சொல்லி வைங்க, மச்சான்னு என்னை வெறுப்பேத்திட்டு இருக்கா. ஏன் இளமாமான்னு கூப்பிட்டா ஆகாதா அவளுக்கு? வெளியே படிக்கட்டில் அமர்ந்தவாறே சத்தமாய் வீட்டின் உள்ளறை நோக்கி கத்தியிருந்தான் இளங்குமரன். இதையெல்லாம் காதோடு கேட்டவாறு அந்த வீட்டின் வாயிலை தாண்டி தனது தாயுடன் உள்ளே வந்த இளமயிலின் பார்வையில் விழுந்தான் இளங்குமரன். இவன் வீடா இது என்ற ஆச்சரிய பாவனையுடன் ஏற்கனவே அவனை பார்த்திருந்தவள் அவனின் பேச்சை கேட்டதில், ஓஹோ, சாருக்கு மச்சான்னு கூப்பிட்டா பிடிக்காதா? மனதோடு எண்ணிக்கொண்டவளாய் வாயிலேயே தாயுடன் அவள் நெருக்க, இவ எதுக்கு இங்க வந்திருக்கா? ஒருவேளை நாம திருடின்னு சொன்னதுக்காக அவ அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் செஞ்சு கூட்டிட்டு வந்துட்டாளா என நினைத்தவாறே அவர்களை நோக்கி வந்த இளங்குமரன், சொல்லுங்க, யாரு வேணும் என கேட்ட சமயத்தில், ஹே மரகதம், எப்படி இருக்க? உன் கல்யாணத்துல பார்த்தது என்றவாறு வந்து நின்றார் இளங்குமரனின் அன்னை அம்பிகா. அவரின் வதனத்தில் பரவசத்துடன் கூடிய பெரும் மகிழ்வு தாண்டவமாடியது. அம்பிகாவும் மரகதமும் ஒரே பள்ளியில் பயின்ற பாலிய சிநேகிதிகள் எனவும் பக்கத்து வீட்டுக்கு வந்த பிறகு இங்கு அம்பிகா இருப்பதை பார்த்துவிட்டு வந்ததாய் உரைத்தார் மரகதம். மயிலப்பா 2 வருஷம் முன்னாடிதான் விஷக்காய்ச்சல் வந்து சாமி கிட்ட போயிட்டார் அம்பி. அவரும் ஸ்கூல் டீச்சரா தான் இருந்தாரு. என்னோட அப்பா அம்மா இறந்த 1 வருஷத்துல தொடர்ந்து அவரையும் இழந்துட்டு அனாதையா நிக்கிற மாதிரி ஆகி போச்சு அம்பி என்று கண்களை துடைத்தவாறு கூறிய மரகதத்தின் கைகளை ஆறுதலாய் பற்றி
பற்றி கொண்டார் அம்பிகை. மரகதத்தை ஒட்டியவாறு அமைதியாக அமர்ந்திருந்தாள் இளமையில். இவர்களின் பேச்சை கேட்டவாறு தனது அறையினுள் அமர்ந்திருந்தான் இளங்குமரன். இங்க என்னோட அண்ணன், அதாவது சித்தப்பா பையன் இருக்காங்க. அவங்க தான் என் கணவர் இறந்தப்ப கூட மாட உதவியா இருந்தாங்க. அதான் நானே இந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் கேட்டு வந்துட்டேன். இப்போ உன்னையும் பார்த்த பிறகுதான் மனசுக்கு நிம்மதியாகுது அம்பி. ஒரு மாதிரி எதுனாலும் பார்த்துக்க கூட ஒரு துணை இருக்க ஆறுதல் கிடைக்குது அம்பி என்று அம்பிகாவின் கைகளை பற்றியவராய் மரகதம் முறைக்க, அந்நேரம் இவர்களின் பேச்சை கேட்டவாறு உள்ளே வந்த இளங்குமரனின் தந்தை, நீங்க கவலைப்படாதீங்க தங்கச்சி, எங்களை உங்க உறவா நினைச்சுக்கோங்க. அம்பிகா உங்களை பத்தியெல்லாம் அடிக்கடி பேசுவா. நட்புக்கு என்னைக்கும் அழிவில்லை தங்கச்சி. கிடைக்கிற நேரத்துல அது எப்படினாலும் புதுப்பிச்சுக்கும். புரிதலான பார்வையுடன் மனைவியை ஏறிட்டார் இளங்குமரனின் தந்தை தியாகராஜன். அதானே அக்கா, அண்ணன் சொல்ற மாதிரி நாங்க இருக்கோம், ஏன் வசனப்படுறீங்க என்றார் தியாகராஜனின் தங்கையும் இளங்குமரனின் அத்தையுமாக செண்பகம். செண்பகத்தின் இல்லம் இங்கிருந்து 2 தெரு தள்ளி இருப்பதால் அவ்வப்போது இங்கே இப்படி வந்து அண்ணி அம்பிகாவுடன் உரையாடி விட்டு செல்வார் செண்பகம். செண்பகத்தின் கணவர் முத்து அங்கேயே மருந்து கடை, மெடிக்கல் ஷாப் வைத்திருந்தார். தியாகராஜன் அருகில் இருந்த பஞ்ச ஆலையில் கணக்காளராய் பணியில் இருந்தார். தந்தையில்லா பெண் என்பதாலேயே இளமையில் மீது சற்று அனுதாபம், பரிதாபம் எல்லாம் வந்திருந்தது இளங்குமரனுக்கு. அன்றிரவு அங்கேயே அனைவருடன் சேர்ந்து உண்டுவிட்டு மரகதத்துடன் கிளம்பிய இளமையில் தியாகராஜன் அம்பிகாவிடம், வரே ஆண்டி, வரே அங்கிள் என்றவளாய் விடை பெற்றவள். போயிட்டு வரேன் இளாமச்சான் என்று அந்த மச்சானில் அழுத்தத்தை கூட்டி உரைத்து அவனது இரத்த அழுத்தத்தை கூட்டியிருந்தாள். இதை கேட்டு கிளுக்கி சிரித்தவாறு கௌசல்யாவும், போயிட்டு வரேன் இளாமச்சான் என்றவளாய் தனது தாயுடன் வாசலை நோக்கி சென்றவளை நோக்கி பாய்ந்தவனாய் அடிங்க என்றவாறு துரத்தி கொண்டு ஓடினான் இளங்குமரன். இளங்குமரன் கையை பிடித்து நிறுத்திய கௌசல்யாவின் அன்னை செண்பகம், என் மகள் அடிக்க விரட்சியே, அந்த பொண்ணு தான் உன்னை வெறுப்பேத்த மச்சான்னு சொன்னுச்சு, அதை அடிக்க ஓட வேண்டிதானே என்றவரை தனது மகளின் கையை பிடித்து கொண்டு 2 தெரு தள்ளி இருக்கும் தனது வீட்டை நோக்கி நடந்தார். அவள் அடிக்க முடிஞ்சா நான் ஏன் இவ்வளவு துரத்த போறேன்? வாயுனுள் புலம்பியவனாய் வீட்டுக்குள் சென்றான் இளங்குமரன். குமரா என மகனை அழைத்த தியாகராஜன், எல்லார்கிட்டையும் சண்டை போடுற மாதிரி அந்த மயில் பாப்பா கிட்டையும் வேணா சண்டை இழுத்து வைக்காத, அப்பா இல்லாத பிள்ளை, மனசு வசனப்படாத மாதிரி நடந்துக்கோ என்றார். ஆமாடா குமரா, மரகதமும் நானும் ஸ்கூல்ல படிக்கும்போது செய்யாத சேட்டை இல்லை தெரியுமா? நானும் அவளும் நெருங்கிய சிநேகிதிகளாய் இருந்தோம். எங்களுக்குள்ள சொல்லப்படாத பகிரப்படாத விஷயங்களே இல்லை. அவ 12வது முடிச்சதுமே கட்டி வச்சாங்க. அவ கல்யாணமாகி போன கொஞ்ச நாள்ல நானும் கல்யாணமாகி இந்த ஊருக்கு வந்துட்டேன். அதுக்கு பிறகு இவளை அவ புருஷன் தான் படிக்க வச்சு எக்ஸாம் எழுத வச்சு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் ஆக்கியிருக்காரு. இப்படிப்பட்ட புருஷன் கூட இல்லைன்னா அவளோட மனசு என்ன பாடுபடும்? நெடுநாள் கழித்து தோழியை கண்டதில் அன்றிரவு முழுவதும் அம்பிகா தோழியின் புராணத்தையும் தனது பள்ளிக்கால நினைவுகளையும் பகிர்ந்த வண்ணம் இருக்க, அங்கேயும் மரகதம் அம்பிகாவை பற்றி இளமயிலிடம் பேசியவாறே தான் உறக்கத்திற்கு சென்றார். தனது அம்மாவின் தோழி என்பதாலேயே இருவருக்கும் மற்றவரின் அம்மா மீது பெரும் மதிப்பு வந்திருந்தது. இளமயிலுக்கு அம்பிகாவை விட தியாகராஜனை ஒரு படி அதிகமாய் பிடித்திருந்தது. மறுநாள் காலை இளமையில் பள்ளிக்கு செல்வதற்காக கிளம்பி வெளியே வர, அதே சமயம் மிதிவண்டியை எடுத்தவாறு வெளியே வந்தான் இளங்குமரன். குமரனை வழி அனுப்ப வெளியே வந்த அவனின் தாய் அம்பிகா, மயிலு, நீயும் குமரனும் சைக்கிள்லேயே போயிடுமா என்றார். இல்ல அம்பி, அவளுக்கு ரூட் தெரியும், நேற்று தான் வழி காண்பிச்சு விட்டேன், நடந்தே போயிடுவா என்றார் மரகதம். அவரும் தனது பள்ளிக்கு செல்வதற்காக மகளுடன் வெளியே வந்திருந்தார். ஆனால் அவரின் பள்ளி மகளின் பள்ளிக்கு நேர் எதிர் திசையில் இருந்ததால் இன்று மகளை தனியாகவே போக சொல்லியிருந்தார். அடை என்ன, என்கிட்ட ஃபார்மாலிட்டி எல்லாம் பார்த்து பேசுற? என்னங்க இங்க வாங்க, பாப்பாவை நம்ம பையன் கூட சைக்கிள் அனுப்ப சொன்னா விட மாட்டேங்கிறா பாருங்க என வெளியே வந்த கணவரிடம் புகாராய் உரைத்தார் அம்பிகா. தனது அலுவலகமான பஞ்சாலைக்கு செல்ல வெளியே வந்த தியாகராஜனிடம், வேண்டாம்னா அவ நடந்து போய்ப்பா என்றார் இளமயிலின் அன்னை மரகதம். அட, இதுல என்னமா இருக்கு? 2 பேரும் ஒரே ஸ்கூல் தானே, இனி 2 பேரும் ஒன்னா தான் போகணும், நீ வாடா பாப்பா என்று இளமயிலின் கையை பற்றி தனது மகனின் பின்னே இருந்த இருக்கையில் அமர வைத்தார் தியாகராஜன். அவள் அமர்ந்ததும் அவளின் இரு பக்கமும் மிதிவண்டியின் சக்கரம் வரை தொங்கிக் கொண்டிருந்த துப்பட்டாவை
எடுத்து அவளின் கையில் கொடுத்து பத்திரமாக அமருமாறு உரைத்து அவள் அமர்ந்திருக்கும் விதத்தை ஒரு முறைக்கு பல முறை சரிபார்த்தவராய், இப்ப கிளம்புடா குமரா என கூறி அவளுக்கு கையினை காட்டி வழி அனுப்பி வைத்தார். தியாகராஜனின் கரிசனத்தில் தனது தந்தையை உணர்ந்தாள் இளமையில். என்ன நேத்து படபட பட்டாசா பொறிஞ்சுக்கிட்டு கிடந்தவ இன்னைக்கு இப்படி அமைதியா வராளே, நம்ம பல்ல உடைக்க எதுவும் பிளான் பண்றாளா என யோசித்தவாறு மிதி வண்டியில் இருந்த கண்ணாடி வழியாக பின்னிருக்கையில் இருந்தவளை பார்த்தான் இளங்குமரன். கண்கள் இரத்த மன சிவந்திருக்க அமர்ந்திருந்தவளை கண்டு பதறியவனாய் மிதிவண்டியை விட்டு இறங்கி, என்ன மயிலு என்னாச்சு என கேட்டான். பதட்டத்தில் தான் மயிலு என அழைத்திருந்தானே தவிர அவன் வேண்டுமென அழைக்கவில்லை. ஆயினும் அவனின் அழைப்பில் கடுப்பானவளாய், ஸ்கூலுக்குள்ள வந்து மயிலு குயிலுன்னு கூப்பிட்டு இருந்தேனா பல்ல பேத்திடுவேலாம் மச்சான். நேற்று போலவே இன்றும் முறைப்புடன் உரைத்தவளை அதே முறைப்புடன் பார்த்திருந்தான் இளங்குமரன். பல்லை நரநரவென கடித்தவனாய், என்ன மச்சான்னு கூப்பிடாத என அவன் கத்த, நீ என்ன மயிலுன்னு கூப்பிடாத என அவளும் கத்த, அப்படி தாண்டி கூப்பிடுவேன். அவன் மேலும் கத்த, நானும் அப்படி தாண்டா கூப்பிடுவேன் இவளும் கத்த. இவனுக்கு கோபம் தலைக்கேற கையிலிருந்து மிதிவண்டியை கீழே விட்டிருந்தான் இளங்குமரன். இத்தனை நேரமாக மிதிவண்டியில் அமர்ந்தவாறு அவனிடம் மல்லு கட்டி கொண்டிருந்தவள் அந்த மிதிவண்டியுடன் கீழே விழுந்திருந்தாள். தரையிலிருந்த கல் அவளின் நெற்றியில் கீறி இந்நிகழ்வுகளின் தடத்தை பதித்திருந்தது. அன்றிரவு அவளுக்கு ஏற்பட்டிருந்த காயங்களை பார்த்தவராய் தியாகராஜன் இளங்குமரனை அடிக்க வீட்டுக்குள்ளேயே சுற்றி சுற்றி ஓடி நினைவுகள் எல்லாம் இன்று இவளுக்குள் வந்து போக அந்நினைவுகளின் தாக்கத்தில் மெல்லமாய் சிரித்தவாறு வண்டியை ஓட்டி கொண்டிருந்தவள் தான் சேர வேண்டிய இடம் வந்ததும் அந்த கட்டிடத்தினுள் தனது வண்டியை செலுத்தினாள். அவளை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்த இளங்குமரனுக்கு அவள் உள்ளே சென்று அக்கட்டிடத்தை பார்த்ததும் உள்ளம் பரவசமாகிட மனதனுள் பெருவகை பெருகியது. என் மயிலம்மா என மறக்கல. அழுத்தம் திருத்தமாய் அவன் உணர்ந்த தருணம் அது. மனதினுள் சாரல் மழை தூவ நெஞ்சம் செலுத்திட மகிழ்வுடன் வண்டியை திருப்பி தனது கடை நோக்கி சென்றான் இளங்குமரன். அத்தியாயம் 2. தியாகராஜன் இதுவரை மகனை அடித்ததில்லை எனலாம். அவரின் அதட்டலிலேயே பயந்து அவரின் பேச்சை கேட்டு விடுவான் இளங்குமரன். அன்றிரவு இளமையில் நெற்றியில் இருந்த காயத்தை பார்த்தவருக்கு கோபம் கட்டுக்கடங்காமல் பொங்கி வர அவனை அடிக்க கைவோங்க வீட்டை சுற்றியே ஓடிக்கொண்டிருந்தான் அவன். இருவரும் அவனை விடாது துரத்தி கொண்டிருந்தனர். இளமையிலின் அன்னை மரகதம் தான் இளங்குமரன் முன்வந்து நின்று அவனின் தந்தை அவனை அடிக்காமல் தடுத்திருந்தார். அண்ணே, விசாரிக்காம பிள்ளைய அடிக்க வரீங்களே, என் பொண்ணு லேசில் நினச்சிடாதீங்க, போகிற இடமெல்லாம் உரண்டை இழுத்துட்டு வராமல் இருக்க மாட்டா, அவன் மேலதான் தப்பு இருக்கும் என்றார் மரகதம். பின்மாலை பொழுதில் மரகதத்தையும் மயிலையும் சென்று பார்த்த அம்பிகா இரவு உணவை இங்கேயே உண்ணுமாறு கூறி அவர்கள் இருவரையும் கையோடு தங்களின் வீட்டுக்கு அழைத்து வந்திருந்தார். அலுவல் பணி முடிந்து வீட்டுக்கு வந்த தியாகராஜன் இளமயிலின் நெற்றியில் இருந்த காயத்தை கண்டதும், மயிலு பாப்பா என்னம்மா என்ன ஆச்சு என தாடையை பற்றி அவளின் நெற்றியில் காயத்தை ஆராய்ந்தவாறு கேட்க, இல்லாமச்சான் கீழே தள்ளி விட்டுட்டா அங்கிள் என்று அவனை போட்டு கொடுக்க மகனை அடிக்க கை ஓங்கி விட்டார் அவர். மரகதம் தனது மகளையும் விசாரிக்குமாறு உரைத்ததும் தியாகராஜன் நடந்ததை பற்றி இளமயிலிடம் கேட்க, முந்தைய நாள் அவன் தன்னை திருடி என கூறியது முதல் இன்று காலை மிதி வண்டியிலிருந்து கீழே விழ வைத்தது வரை அனைத்தையும் போட்டு கொடுத்து விட்டாள் இளமையில். குமரா, என்ன பழக்கம் இது? தெரியாதவங்க மேல முழுசா விசாரிக்காம பழி போடுறது பாவ செயல். அவங்க செஞ்சாங்களா இல்லையான்னு தீர்க்கமாக தெரியாம ஒருத்தவங்க மேல பழி போட்டு பேசுறது ரொம்ப தப்பு குமரா என்று சற்று கடுமையான குரலில் கூறியிருந்தார். சாரிப்பா, இனி அப்படி செய்ய மாட்டேன் தலையை குனிந்தவாறு உள்ளே போன குரலில் உரைத்தான். பிறகு தலையை நிமிர்த்தி ஆக்ரோஷமாய், எனக்கு மச்சான்னு கூப்பிட்டா பிடிக்காதுன்னு சொன்னா இவ வேணும்னே அப்படி கூப்பிடுறாப்பா என்று அவளை போட்டு கொடுத்தான். எனக்கு மயிலுன்னு கூப்பிட்டா பிடிக்காதுன்னு சொன்னாலும் கேட்காம அப்படியே கூப்பிட்டு வெறுப்பேத்துறான் அங்கிள் இவன் என்று அவனை போட்டு கொடுத்தாள் இவள். அங்கிருந்த நாற்காலியில் அமர்ந்து பேசி கொண்டிருந்தவர் இருவரையும் தன்னருகில் அழைத்தார். அவரின் இரு பக்கமும் இருவரும் வந்து நிற்க அவர்களின் தோள்களில் கைகளை போட்டவராய், பெயருங்கிறது வெறும் பெயர் மட்டும் இல்லை பிள்ளைங்களா, அது ஒரு மொழியோட அடையாளம். கூட்டத்தில் ஒருத்தரை தனிச்சு அடையாளம் காண்பிக்க மட்டுமே பெயர் இல்லைங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நம்ம கூப்பிடுற மாமா மச்சான்ற உறவு முறையும் வெறும் உறவு பெயர் இல்லை, அது ஒரு மொழியின் உணர்வு. ஒரு மொழி எப்போ அழியுது தெரியுமா? அந்த மொழியை பேசக்கூடிய கடைசி மனிதன் இருக்கும்போது அந்த மொழி அழியுது. மொழியும் மனிதர்களும் வேறு வேறல்ல. மச்சாங்கிற உறவு முறை அழைப்பே இல்லாமல் போகும்போது இப்படி ஒரு சொல் தமிழில் இருந்ததுங்கிற அடையாளமே இல்லாமல் அந்த சொல்லை அகராதியில் இருந்து காணாமல்
காணாமல் போயிடும். இப்படிதான் பல தமிழ் சொற்களை காணாமல் ஆக்கி வச்சிருக்கோம். இதுல இருக்கிற பெயரையும் ஒழிச்சுக்கிட்ட தான் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க 2 பேரும் என்றவராய் அவர்களை கண்டனத்துடன் பார்த்தார் தியாகராஜன். குமரா, ஒரு நோட்டு பேனை எடுத்துட்டு வா என்றவர் தனக்கருகே ஒரு மேஜையை இழுத்து போட்டார். ஏன் திடீரென இதை கேட்கிறார் என அனைவரும் அவரை கேள்வியுடன் பார்க்க குமரன் அவரிடம் புத்தகத்தை வழங்கியதும், பிள்ளைங்களா இங்க பாருங்க என்று மேஜையின் மீது புத்தகத்தை திறந்து எதையோ எழுத ஆரம்பித்தார். உங்க 2 பேருக்கும் வச்சிருக்கிறது அழகான தமிழ் பெயர்கள். இந்த பெயரில் இருக்கும் இலக்கணம் தெரியுமா? உங்க 2 பேருக்கும் யாருக்கு தூய தமிழ் பெயர் இருந்தாலும் அந்த பெயரின் பொருளை மட்டும் தெரிஞ்சுக்காம அதில் இருக்கும் இலக்கணத்தையும் அவங்க தெரிஞ்சுக்கணும். இளங்குமரன், இளமயில் 2 பேருக்கும் பொருள் என்ன சொல்லுங்க என அவர்களை பார்த்து கேட்டார். என்றும் இளமையாக இருக்கும் குமரன் அர்த்தம்பா என்றான் குமரன். இளமையான மயில் என்றால் இளமையில். அருமை, 2 பேருக்குமே ஒரே அர்த்தம் தான். அப்புறம் ஏன் இளங்குமரன் இளமயில்னு இருக்கு? இளங்குமரன்ல இருக்கிற இங்கு ஏன் மயில்ல வரல என கேட்டார். தெரியல என உதட்டை பிதுக்கினர் இருவரும். உங்க 2 பேருமே பண்பு தொகைகள் என்றவர் கூறியதும், பண்பு தொகைனா என்ன அங்கிள் என கேட்டால் இளமையில். நிறம், அளவு, குளிர், வெப்பம் போன்ற ஏதாவது ஒரு பண்பு தொகை நிற்கும் ஒரு பெயர் சொல். இளமை கூட்டல் குமரன் என்பதுதான் இளங்குமரன். ஈறுபேதல் விதிப்படி மை விகுதி கெட்டு இள கூட்டல் குமரன் ஆகிறது. இனமிகில் விதிப்படி இள கூட்டல் இக்கு கூட்டல் ஊ கூட்டல் மரன். வள்ளினமை இக்குக்கு இணையான மெல்லினமை இங்கு சேர்த்து இளங்குமரன் பிறந்தது. இந்த ஈறுபேதல் இனமிகள் எல்லாம் பண்பு பெயர் புணர்ச்சி விதிகள். இருவரும் புரியாது திருவென முழிக்க மேலும் விரிவாக இதை பற்றி விளக்க கூறியவராய், இளமயில ஏன் இங்கு வரல? மயில் பாப்பா ஏன் வரலன்னு நான் சொன்ன விதிகள் எல்லாம் போட்டு எழுதி காண்பி பார்ப்போம் என்றவாறு புத்தகத்தை அவளிடம் கொடுத்தார். இளமை கூட்டல் மயில் என்று சொன்னவாறே புத்தகத்தில் எழுதினாள் இளமயில். ஈறுபேதல் விதிப்படி மை விகுதி கெட்டு போச்சு. இளமயில் என சொன்னவாறு எழுதியவள். ஏன் அங்கிள் இங்க இனமிகள் ரூல்ஸ் வரல என கேட்டாள். ஏன் வரலன்னு நீயே தேடி கண்டுபிடிச்சு சொல்லு மயிலு பாப்பா, அப்பதான் உனக்கு மனசுல பதியும் என்றார் தியாகராஜன். அவளுக்கு அவரின் மயிலு பாப்பா என்ற அழைப்பு மிகவும் பிடித்திருந்தது. தனக்கு மிகவும் பிடித்த ஆசிரியரிடம் நற்பெயர் வாங்க வேண்டுமென்றே ஆர்வமும் ஆசையுமாய் அந்த பாடத்தை ஈடுபாட்டுடன் கவனித்து படித்து நல்ல மதிப்பெண் பெறுவோம் அல்லவா? அத்தகைய மனநிலையில் தான் இருந்தால் இளமையில். தியாகராஜனை மிகவும் பிடித்திருந்தது அவளுக்கு. தியாகராஜனுக்கு தாய்மொழி பற்றி அதிகம். நிறைய புத்தகங்கள் வாசிப்பார். அவரின் மீதான பிடித்தம் தமிழ் மொழியின் மீதான பிடித்தத்தை ஏற்படுத்தி இருந்தது இளமயிலுக்கு. மச்சானு உறவு முறை பெயரெல்லாம் பல கொழிஞ்சு போயிட்டு இருக்க இந்த காலத்துல மயில பாப்பா அப்படின்னு கூப்பிடுறது ஒண்ணு தப்பில்ல குமரா. இனி அவ அப்படிதான் கூப்பிடுவா. அவகிட்ட சண்டை போட்டினா பிச்சிருவேன் சொல்லிட்டேன் என்றவராய் இளமயிலிடம் திரும்பியவர், மயில் பாப்பா, உன்னை யாராவது மயில்னு பேர் வச்சு கிண்டல் செஞ்சாங்கன்னா பண்பு தொகைனா என்னன்னு தெரியுமா கேளு. இது கூட தெரியாம என் பேரை கேலி செய்ய வந்துட்டீங்களான்னு கேளு, சரியா என்றவர் சொல்லி முடிக்கும் முன், ஐயோ அண்ணா, அவ அப்படியே சொல்லி வைப்பானா? கொஞ்சம் கூட பயமே இல்லாம அவளை வளர்த்து வச்சிருக்காரா உங்க அப்பா? இது வரைக்கும் அவ கண்ணுல இருந்து ஒரு துளி கண்ணீர் வந்ததில்ல தெரியுமாண்ணா? அவ்வளோ அகராதி பிடிச்சவ இவ என்றார் மரகதம். ஆமாப்பா, கீழே விழுந்து நெத்தியிலிருந்து ரத்தம் கொட்டுது. அப்பவும் ரத்தத்தை பார்த்து பயந்து அழாம என்னை அடிக்க துரத்திட்டு வந்தா தெரியுமா? இதுவே நம்ம கௌசல்யாவை இருந்திருந்தா அங்கேயே அழுது ஊரை கூட்டியிருப்பா என்றான் இளங்குமரன். இங்க வாடா மயிலு பாப்பா என்று தன்னருகே அவளை அழைத்து மடியில் அமர்த்தி கொண்டவராய், மயிலு பாப்பா எப்பவுமே இப்படி தைரியசாலியா தான் இருக்கணும், சரியா என்று அவளின் தலையில் வருடியவராய் மரகதத்தை நிமிர்ந்து பார்த்தவர். மயில் அப்பா ரொம்ப சரியா தான் மயில வளர்த்திருக்காரு. பொம்பளை பிள்ளைய இப்படி தைரியமா தான் வளர்க்கணும் தங்கச்சி என்றவர் கூறிக்கொண்டிருக்கும் போதே எல்லாரும் சாப்பிடுவாங்க என்று அழைத்தார் அம்பிகா. மறுநாள் பள்ளி சென்றதும் முதல் வேளையாக தனது தமிழ் ஆசிரியை பார்த்து இந்த கேள்வியினை கேட்டு தெளிவு பெற்றவள் அன்று மாலை இதை கூறுவதற்காகவே குமரன் வீட்டுக்கு சென்றாள். என்னம்மா, குமரனை பார்க்க வந்தியா என்று அம்பிகா கேட்க, இல்ல ஆண்டி, அங்கிளை பார்க்க வந்த என்றால் இளமையில். அவர் வர இன்னும் நேரமாகுமே என்று அவர் கூறவும்,
பரவாயில்ல ஆண்டி, நான் வெயிட் செஞ்சு பார்த்துட்டு போகிறேன் என்றவளை, இல்லா மச்சான் எங்க என்னை கேட்டாள். அவன் ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே அவனோட முத்து மாமா கடைக்கு போயிடுவாமா. சின்ன வயசுல இருந்தே இருக்க பழக்கம் அது. அவனுக்கு அந்த கடை வைக்கணும்னு தான் ஆசையாம். அதனால படிச்சா அதுதான் படிப்பேன்னு சொல்லுவான். 10வது முடிச்சதும் 11வதுல சயின்ஸ் குரூப் தான் எடுப்பேன்னு சொல்லுவான். ஆமா, உனக்கு என்ன மேலே படிக்க ஆசை மயிலு என கேட்டார் அம்பிகா. என்னை திருவென அவள் மொழிக்க வீட்டினுள் நுழைந்த மரகதம், அட நீங்க வேறக்கா, அவளுக்கு அப்படியெல்லாம் எந்த ஆசையும் இல்லை. டீச்சர் பிள்ளை மக்குங்கிற மாதிரி தான் என் மவ என்று அவர் கூறவும், நான் ஒன்றும் மக்கு கிடையாது, 10 ரேங்குக்குள்ளே எடுத்துட்டு வேணாக்கும் தலையை செலுப்பி கொண்டு உரைத்தாள் இளமையில். அவளின் முகப்பாவனையை பார்த்து சிரித்தவரை, சரி சொல்லு மயிலு, உனக்கு என்ன படிக்க ஆசை என கேட்டார் அம்பிகா. இது வரைக்கும் அப்படி எதுவும் ஆசை இல்லை அம்பி ஆண்டி, இனி அப்படி எதுவும் ஆசை வந்தா சொல்றேன் என்று அவள் கூறவும் சிரித்தவரை, அடுத்த வருஷம் 10வது படிக்க போறோமா, அது முடிகிறதுக்குள்ள கண்டுபிடிச்சிடு சரியா, அப்பதான் 11ல என்ன குரூப் எடுக்கன்னு ஒரு தெளிவு இருக்கும் என்றார் அம்பிகா. அதான் அங்கிள் இருக்காங்களே, அவங்க என்ன கைட் செய்வாங்க என்று கண்கள் மின்ன உறுதியாய் கூறிய மகளை கண் கலங்க பார்த்திருந்தார் மரகதம். அவள் தனது தந்தையின் இன்மையை உணர்கிறாள் என புரிந்தது அவருக்கு. அதனால் தந்தைக்காக கூட அழாத இந்த பெண்ணை எல்லாம் எதில் சேர்ப்பது என்றுதான் புரியவில்லை அவருக்கு. இத்தனை பாசம் இருந்தும் எப்படி இவளால் வைராகியத்துடன் அழாமல் இருக்க முடிந்தது என்ற கேள்வி அடிக்கடி வரும் அவருக்கு. மகளுக்கு ஏதேனும் மனநோய் வந்துவிட்டதோ என்று பயந்து மனநிலை மருத்துவரிடம் கூட அழைத்து சென்று விட்டார். மற்றவர் முன் அழக்கூடாது என்கின்ற அவளின் வைராக்கியம்தான் அவளை அழாமல் வைத்திருக்கிறது என்று மனநல மருத்துவர் கூறியதை கேட்டு குழம்பித்தான் போனார் மரகதம். அப்படியென்றால் தனிமையில் அழுவாளா என்று மரகதம் கேட்டதற்கு ஆமாம் என்று தலையசைத்த மருத்துவர் அது அவளின் தலையணை மட்டுமே அறிந்த ரகசியம் என்பதோடு முடித்து கொண்டார். மகளை எண்ணி பெருமூச்சு விட்டவராய் மரகதம் அம்பிகாவிற்கு சமையலில் உதவ அடுக்கலைக்குள் செல்ல பணி முடிந்து வந்த தியாகராஜன், மயிலு பாப்பா இப்ப வலி பரவாயில்லையா என்று அவளின் தலையை வருடியவாறு கேட்டார். ஆமா பரவாயில்ல அங்கிள் என்றவள். ஆமா, நேற்று உறவு முறை அழைப்பு பற்றி அவ்வளோ சொன்னீங்கல்ல, நான் உங்களை அங்கிள் ஆண்டின்னு கூப்பிடுறதுக்கு நீங்கள் ஏன் எதுவும் சொல்லலை? அப்படி பார்த்தா நான் உங்களை மாமா அத்தனை தானே கூப்பிடணும் என்றவள் கேட்க சிரிப்புடன் தலையசைத்தவராய், உனக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி கூப்பிடுமா என்றார். மனதில் மகிழ்வு முகத்தில் வெளிப்பட சிரித்தவளாய், நான் உங்களுக்கு தான் வெயிட் செஞ்சுட்டு இருந்தேன் மாமா என்றாள். எனக்காகவா? எனக்காக என் மயிலு பாப்பா வெயிட் செஞ்சுதாம் என்றவர் ராகம் போட்டு கேட்க, நான் ஏன் என் பேரில் இங்கு வரலன்னு கண்டுபிடிச்சிட்டேனே குதூகலத்துடன் உரைத்திருந்தாள் இளமையில். சூப்பர் மயிலு பாப்பா, என்னடா கண்டுபிடிச்ச சொல்லு பாப்போம் என கேட்டார். ஏன்னா நம்ம தமிழ் இலக்கணத்தில் இளங்குமரன் பேரில் இங் வரதுக்கு இணக்கம் இல்லைன்னு விதி சொன்னீங்கள மாமா, அந்த விதி என் பேருக்கு பொருந்தலை, அதனால இங்கு வரல என்றவள் கூறவும், புரியலையே என்பது போல் வேண்டுமென்றே அவர் தலையசைக்க, ஐயோ மாமா புரியலையா என்று உதட்டை பிதுக்கியவள், இருங்க நான் புரிகிற மாதிரி விளக்குறேன் என்றவளாய் தனது புத்தகத்தை திறந்து எழுத ஆரம்பித்தாள். இல கூட்டல் மயில், இ இல் ஆ கூட்டல் ஆ இல், இல கூட்டல் குமரன், இ இல் ஆ எக் ஊ மரன். இங்க பாருங்க மாமா, என் பேரில் வர இடத்துல இளாமச்சான் பேரில் இக்கு வருது, அந்த இடத்துல வள்ளினமை இக் இச் இட் இப் வந்தாதான் இளமிகள் விதி வருமாம். எனக்கு வரலனால இந்த விதி வரலையாம், அதனால இளமையில்னு வந்துடுச்சாம். என் தமிழையா சொல்லி கொடுத்தார் என்றால் அவளை அப்படியே அள்ளி கொஞ்ச வேண்டும் போல் தோன்றியது அவருக்கு. இருபக்க கன்னத்தையும் கிள்ளி முத்தமிட்டவராய், எனக்கு இருக்கும் தமிழ் ஆர்வத்தை தான் என் மகன்கிட்டையும் என் தங்கச்சி பொண்ணுக்கிட்டையும் கடத்த முயற்சி செஞ்சேன். ஆனால் அது நடக்கவே இல்லை. உனக்கு இருக்க ஆர்வத்தை பார்த்து எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமாடா மயிலு பாப்பா என்று அவளின் தாடையை பிடித்து கொஞ்சினார் அவர். உங்களுக்கு நான் எது செஞ்சா சந்தோஷமா இருக்கும்னு சொல்லுங்க மாமா, நான் அதை செய்கிறேன் என்றவள் கூறவும் சந்தோஷம் மேலிட மென்மையாக அணைத்து கொண்டார். நீ நல்லா படிக்கணும், அதுதான் இப்போதைக்கு உன் மாமாவுக்கு வேணும். அதிலும் தமிழில் நல்ல மார்க் வாங்கணும். குமரனுக்கு தமிழே வராது, தப்பும் தவறுமா எழுதுவான். நீ அப்படியெல்லாம் இல்லாம நல்ல தமிழ் படிக்கணும் சரியா என்றவர் மொழிந்ததற்கு சரியென மகிழ்வாய் மண்டையை ஆட்டியிருந்தாள் இளமையில். அவரின் ஆர்வம் கண்டு தன்னிடம் இருக்கும் தமிழ் புத்தகங்களில் அவளின் வயதுக்கேற்றவைகளை அவள் வாசிக்க கொடுத்தனுப்பினார். இப்படியே தமிழ் மீது பெருத்த பற்று உண்டாகியது அவளுக்கு. தமிழ் மீதான பற்று அவன் மீதான பற்றாய் உருமாறிய நாளும் வந்தது அவளின் வாழ்வில். அதுவே அவனின் பிடித்தமான படிப்பை தானும் படிக்கலாமே என்ற எண்ணத்தை அவளுக்குள் தோற்றுவித்திருந்தது.
இன்று அங்கு அந்த மருந்தியல் கல்லூரி கட்டிடத்திற்குள் பார்மசி காலேஜ் நுழைந்த இளமையில் தனது பணியாளர் அறைக்கு ஸ்டாஃப் ரூம் சென்று அன்று தான் எடுக்க வேண்டிய பாட குறிப்புகளை எழுதி கொண்டிருந்தாள். ஆம், இளமையில் மருந்தியல் படிப்பை தான் படித்திருந்தாள். மருத்துவத்திற்கு இணையான 4 வருட மருந்தியல் இளங்கலை கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு அடுத்து 2 வருடம் முதுகலை படிப்பையும் முடித்துவிட்டு இப்பொழுது இளங்கலை மருந்தியல் கல்லூரியில் கடந்த 5 வருடங்களாக விரிவுரையாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறாள். இளமையில் அன்று அவள் எடுக்கவிருந்த பாடமான இனப்பெருக்க தொகுதி ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பற்றி தான் குறிப்பெடுத்துக் கொண்டிருந்தாள். இளமையில் இத்தனை வருடங்களில் பெண்ணின் இனப்பெருக்க தொகுதி பற்றிய பாடத்தை கற்ற போதும் அதனை ஆசிரியராக மாணாக்கர்களுக்கு அவள் பாடம் கற்பித்த போதும் ஒவ்வொரு முறையும் அவனை நினைக்காமல் இருந்ததில்லை. அதிலும் இன்று அவனையை நேரில் கண்டுவிட்டு வந்ததில் இதனை வாசிக்கும் போது அவள் இதழில் குறுஞ்சிரிப்பு அப்படியே தேங்கி நின்றது. மயிலு, பொண்ணுங்க வயசுக்கு வரதுனா என்ன? பருவ வயதில் அவளிடம் அவன் கேட்ட அக்கேள்வியும் அதன் பின்பான நிகழ்வும் இன்றும் அவளின் நினைவினில் பசுமையாக தேங்கி இருந்தது. இளமயிலின் இதயத்திலேயே இளங்குமரன் மீதான மையல் உருவான நிகழ்வு அது. அத்தியாயம் 3. இளமயிலை இளங்குமரன் தனது மிதிவண்டியிலேயே பள்ளிக்கு அழைத்து சென்று வந்திருந்தான். அன்றாடம் மாலை வேளையில் பள்ளியிலிருந்து வீட்டுக்கு செல்லும் வழியிலுள்ள கடையில் தேன் மிட்டாய் வாங்கி உண்பதை வாடிக்கையாய் வைத்திருந்த இளங்குமரன் இவளுக்கும் வாங்கி கொடுக்க ஆரம்பித்திருந்தான். இளமையில் அரையாண்டு பரீட்சைக்கு பிறகு அப்பள்ளியில் சேர்ந்ததினால் அவளுக்கு நிறைய பாடங்களில் சந்தேகங்கள் இருந்தன. அதனால் வகுப்பில் முதல் மதிப்பெண் பெறும் இளங்குமரன் தனது மகளுக்கு பாடங்களை கற்றுத்தர வேண்டுமென மரகதம் கேட்டுக்கொண்டதினால் தினமும் மாலையில் இளமயிலுக்கு இளங்குமரன் பாடங்களை சொல்லிக் கொடுக்க தொடங்கியிருந்தான். இவ்வாறு இவர்களின் நட்பு நாளொரு கிண்டலும் கற்றலும் பொழுதொரு பாடமும் கேலியுமாய் கலகலவென வளர்ந்து கொண்டிருந்தது. இளமையில் எங்கு தூய தமிழ் பெயர்களை கேட்டாலும் அப்பெயரில் உள்ள இலக்கணம் என்னவென ஆராய்ந்து தியாகராஜனிடமோ அல்லது தமிழாசிரியரிடமோ தான் அப்பெயரில் கண்டுபிடித்த இலக்கண குறிப்பு சரியா என்று கேட்பதை வாடிக்கையாக்கியிருந்தாள். நாட்கள் அதன் போக்கில் செல்ல 9ஆம் வகுப்பு முழு ஆண்டு தேர்வு நிறைவடைந்திருந்த சமயம் அது. விடுமுறை நாட்கள் தொடங்கிய மறுநாளே தனது முத்து மாமாவின் கடையினில் தான் முழு நாளும் இருந்தான் இளங்குமரன். அன்றிரவு அவன் வீட்டுக்கு வந்த பொழுது, ஏண்டா அப்படி அங்கு என்னதான் இருக்குன்னு அந்த கடையை கெதின்னு கிடக்கிற என்று அவனது அன்னை அம்பிகா கடிந்து கொள்ள, அதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாதுமா என்றவாறு கடந்து சென்றான் அவன். அச்சமயம் வீட்டினுள் வந்த இளமையில் இளங்குமரனிடம் ஓடியவளாய் அவனது காதின் அருகில் மெல்லமாய், அங்க யாரோ சைட் அடிக்கதான் நீ தினமும் போறதா நான் கேள்விப்பட்டேன், அதான் அத்தை கிட்ட இதெல்லாம் சொன்னா புரியாதுன்னு சொல்றியா இல்லாமச்சான் என கிண்டலாய் உரைத்து புருவத்தை உயர்த்தியவாறு அவனை பார்த்திருந்தாள். இளமயிலின் இந்த இளமச்சான் என்ற விழிப்பு வீட்டினில் மட்டும்தான். அதுவும் அவனை வம்பளுக்கவே அவ்வாறு விழித்திடுவாள். பள்ளியில் அவனை குமரா என்றுதான் விழிப்பாள். இலா என்று அவளது வாயினில் வந்தால் அது மச்சான் என்றுதான் முற்று பெறும். அடிங்க, அம்மா கிட்ட இப்படியெல்லாம் பேசி வச்சு அவ்வளோதான் சொல்லிட்டேன். அவளை முறைத்தவாறு உரைத்தான் அவன். எனக்கு தெரியும், அந்த கடைக்கு வேலைக்கு வர அக்காவை தானே சைட் அடிக்கிற நீ. நானும் பார்த்தேன், அழகாதான் இருக்காங்க. கண்ணடித்து அவள் கூற அவளின் மண்டையில் நங்கென கூட்டியவனாய், அக்கானா அக்கா தான், அதை நான் சைட் அடிக்கிறதுன்னு சொல்கிற. அந்தந்த உறவு முறைக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு மயிலு. அந்த அக்கா பார்க்க அழகா இருக்காங்கன்னு தோணுச்சுன்னா நீங்கள் அழகா இருக்கீங்கக்கான்னு அவங்ககிட்டே நேரடியாக சொல்லிடுவேன் என்றவனை தலையை தேய்த்தவாறு குறும்பு சிரிப்புடன் பார்த்தவள். ஓஹோ, சைட் அடிக்க மாட்டேன், ஆனால் கடலை போடுவ, நீ நடத்த இல்லாமச்சான் என்றவள் மேலும் அவனை சீண்டி வம்பிழுத்தாள். அடியே என அவளை அடிக்க துரத்தினான் இவன். அச்சமயம் சமையலறையிலிருந்து வெளியே வந்த அம்பிகா, ஆரம்பிச்சிட்டிங்களா உங்க அழப்பறைய என்று அழுத்து கொண்டவராய், மயிலு பாப்பா இங்க வா என்று அவளை சமையலறைக்கு அழைத்து சென்று வேலை வாங்க ஆரம்பித்து விட்டார். இளமயிலின் தாய் மரகதம் அரசு பள்ளியில் ஆசிரியையாக பணிபுரிவதால் இளமயிலின் இந்த விடுமுறை நாட்களில் அவருக்கு விடுப்பு இல்லாமல் இருக்க இளமயில் இளங்குமரனின் இல்லத்தில் அம்பிகாவுடனேயே பொழுதை கழித்திருந்தாள். மாலை அவளது தாய் பணி முடிந்து வரும் வேலையினில் தான் வீட்டுக்கு சென்று விடுவாள். அடுத்து வந்த நாட்களில் ஒரு நாள் மாலை 4 மணி அளவில் இளமையில் அவளின் அன்னை மரகதத்துடன் தனது முத்து மாமாவின் மருந்து கடைக்கு வருவதை பார்த்த இளங்குமரன், என்னத்த உடம்புக்கு எதுவும் சுகம் இல்லையா என கேட்டான். தனது கையில் வைத்திருந்த
மருந்து சீட்டை கொடுத்தவராய், இந்த மருந்தெல்லாம் எடுத்துட்டாங்க முத்தண்ணா என்றவர். ஆமா குமரா, மயிலுக்கு தான் கொஞ்சம் வயிறு வலி, அதான் டாக்டரை பார்த்துட்டு வரோம் என்றார். எப்பொழுதும் துள்ளலும் துடிப்புமாய் இருக்கும் இளமையில் அமைதியாக சோர்வுடன் கலங்கிய முகத்துடனும் இருப்பதை பார்த்த இளங்குமரனுக்கு மனது என்னவோ போலானது. அந்த மருந்து சீட்டில் குறிப்பிடப்பட்டிருந்த மருந்தையும் இளமையிலையும் மரகதத்தையும் மாறி மாறி பார்த்தார் முத்து. பின்பு குமரனிடம் அந்த மருந்து இருக்கும் அடுக்கினை கூறி அவனை எடுத்து வர பணித்தார். அவன் எடுத்து வர சற்று நகர்ந்து உள்ளே செல்லவும், கவலைப்படாதீங்க தங்கச்சி, இதெல்லாம் மரபணு சார்ந்த விஷயம்தான் என்றவராய் மரகதத்திடம் இருந்த ரிப்போர்ட்டை வாங்கி பார்த்தார். பிளட் டெஸ்ட் ஸ்கேன்லாம் எடுத்திருக்கீங்க போலையே, அதனை பார்வையிட்டவராய் கேட்டாய். ஆமாண்ணா, அதுக்கு தான் இப்படி மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்கா, அவளுக்கு இந்த டெஸ்ட் எடுக்கிறதெல்லாம் பிடிக்கல என்றவர் சொல்லி கொண்டிருக்கும் போதே அங்கே வந்திருந்தான் இளங்குமரன். பாவம், ரொம்ப வயிறு வலிக்குது போல, அதான் இப்படி சோகமா இருக்கா போல என்று எண்ணியவனாய் அவளை பார்த்திருந்தான் இளங்குமரன். மயிலு பாப்பா, இப்படி டெஸ்ட் எடுத்து என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சாதானே டாக்டரால உனக்கு சரியான மருந்தை தர முடியும். இதுக்காகலாம் அழுது முகத்தை தூக்கி வச்சுப்பாங்களா? நல்லா சத்தா சாப்பிட்டு கொடுத்திருக்க மாத்திரையெல்லாம் நல்லா சாப்பிடணும், சரியா என்று உரைத்து அங்கிருந்த சாக்லேட்டை அவள் கையினில் கொடுத்தார். இளமயிலின் அன்னையை நோக்கி திரும்பியவராய், தங்கச்சி, டாக்டர் கொடுத்துருக்கிறதெல்லாம் இரும்பு சத்து டானிக், ஹார்மோன் டேப்லெட்டும் தாமா. அந்தந்த ஹார்மோன் ஒழுங்கா வேலை செஞ்சா நடக்க வேண்டியது தன்னால நடக்கும். நீங்க व्यसனப்படாம இருங்க, அப்பதான் பாப்பாவும் சந்தோஷமா இருப்பா என்று ஆறுதல் உரைத்து அந்த மருந்து மாத்திரைகளை அதற்குரிய பணத்தினை பெற்றுக்கொண்டு அவர்களிடம் அளித்தார். இருவரும் கிளம்பேத்தனிக்க, அத்தை, மயிலனா என் சைக்கிளில் கூட்டிட்டு வரேன், வயிறு வலிக்குதுன்னு சொல்றவளை ஏன் நடத்தி கூட்டிட்டு போறீங்க என்றான் இளங்குமரன். ஆமாம்மா, நான் இல்லாமச்சான் கூட வரேனே என்று கண்களை சுருக்கி கெஞ்சும் பாவனையில் இளமையில் கேட்க, மகளின் முகத்தினில் காலையில் இருந்து தெரிந்த கலக்கம் சற்று காணாமல் போயிருக்க அவளின் சந்தோஷத்திற்காக சரியென அவளை அங்கேயே விட்டுவிட்டு நடந்து சென்றிருந்தார் மரகதம். நீ ஏறு மயிலு என்றவனாய் மிதிவண்டியில் ஏறிய இளங்குமரன் தங்களுக்கு மிகவும் பிடித்தமான தேன் மிட்டாய் கடைக்கு சென்று இருவருக்குமாக தேன் மிட்டாய் வாங்கினான். கண்கள் மின்ன அதனை வாங்கி கொண்டவள் மகிழ்வுடன் சிரித்திருந்தாள். இருவருமாக அருகில் இருந்த பூங்காவில் அருகருகே அமர்ந்து அந்த தேன் மிட்டாய் பாக்கெட்டில் இருந்ததை பிரிந்து உண்டு கொண்டிருந்தனர். தேன் மிட்டாயை சாப்பிட்டவாறே எதையோ சிந்தித்தவனாய், இது எந்த மாதிரி வயிறு வலின்னு எனக்கு புரிஞ்சிச்சு மயிலு என்றான். தேன் மிட்டாய் உண்ணும் ஆர்வத்தில் அவனின் பேச்சை அரைகுறையாக கேட்டவளாய், என்ன புரிஞ்சது என கேட்டாள். எங்க கிளாஸ் லாஸ்ட் 3 இயர்ஸா பொண்ணுங்களுக்கு அப்பப்போ வயிறு வலி வந்து அழுவாங்க மயிலு. அப்புறம் அந்த பொண்ணுங்களோட பேரண்ட்ஸை வர வச்சு அவங்க கூட அனுப்பி வச்சிடுவாங்க. அந்த பொண்ணுங்க 10-15 நாளைக்கு வரவே மாட்டாங்க. ஏன்னு கேட்டா பெரிய மனுஷி ஆயிட்டான்னு நம்ம பசங்க எல்லாம் சொல்லுவாங்க. உனக்கு அந்த மாதிரி தான் இந்த வயிறு வலி வந்திருக்கும் மயிலு. அப்ப நீயும் பெரிய மனுஷி ஆகிட்டேன்னு நினைக்கிறேன் என்றவன் தீவிரமாக உரைக்க அவனை தீவிரமாக முறைத்திருந்தாள் இவள். அட, நீ வேற ஏண்டா என கடுப்பேத்திட்டு இருக்க என்று எரிச்சலுடன் மொழிந்தவள். நான் இன்னும் பெரிய மனுஷி ஆகலன்னு தான் அம்மா என்னை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனாங்க என்றாள். ஓஹோ, அப்ப பெரிய மனுஷி ஆகிறதுக்கு வர வயிறு வலி உனக்கு வரலையா? அந்த வயிறு வலி வர வைக்க தான் உனக்கு டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்து மருந்து கொடுத்தாங்களா? அதி தீவிரமாக கேட்டிருந்தான். இப்பொழுது தனது நெற்றியிலேயே அடித்து கொண்டாள் இளமையில். பொண்ணுங்க பெரிய மனுஷி ஆகிறதுனா என்னன்னு எனக்கும் தெரியாது இல்லாமச்சான். ஆனா நீ சொல்ற மாதிரி வயிறு வலி வச்சு மட்டும் பெரிய மனுஷி ஆகிட்டதா சொல்ல மாட்டாங்க. அது என்னமோ ஹார்மோன் சேஞ்சஸ் நடக்குமாம், அதை வச்சுதான் வயசுக்கு வந்துட்டதா சொல்றாங்க போல. அந்த சேஞ்சஸ் எனக்கு நடக்கத்தான் மருந்து மாத்திரையெல்லாம் கொடுத்துருக்கிறதா டாக்டர் சொன்னாங்க என்றாள். அவனின் தீவிர யோசனை பாவனையை ஏறிட்டவளாய், நான் இந்த மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிட்டு பெரிய மனுஷி ஆன பிறகு பெரிய மனுஷி ஆகிறதுனா என்னன்னு உனக்கு சொல்றேன். எவ்வளவோ பாடம் எனக்கு சொல்லி கொடுத்துருக்க, இதை நான் உனக்கு சொல்லித்தர மாட்டேன் நான் இல்லாமச்சான். இதுக்கு ஏன் இவ்வளவு யோசிச்சுட்டு இருக்க நீ? இந்த மையில் இருக்க கவலை ஏன் என்றவளாய் இருக்கையை விட்டு எழுந்தவள். வா இல்லாமச்சா போகலாம், இன்னும் வரலன்னு அம்மா தேடிட்டு இருப்பாங்க என்றவளாய் அவனின் மிதிவண்டியை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். இவனும் தலையை ஆட்டியவனாய் அவளின் பின்னே சென்றான். அதன் பின்பு வந்த நாட்களில் இவள் வயதுக்கு வந்த பிறகு இவன் அவளிடம் இதனை பற்றி கேட்டதும் இதை எப்படி அவனிடம் கூறுவது என தெரியாமல் முழித்து இவள் ஓடியதும் நினைவினில் வந்து இப்பொழுதும் அவளின் முகத்தினில் செம்மையை பூசியிருந்தது. நினைவுகளின் தாக்கத்தில் சிரித்த முகமாய் தான் வகுப்பிற்குள் நுழைந்தாள் இளமையில். மருந்து
குழந்தையியல் இளங்கலை கல்லூரியில் 3ஆம் ஆண்டு மாணவர்களின் வகுப்பிற்குள் நுழைந்த இளமையில் அன்று தான் எடுக்க திட்டமிட்டிருந்த இனப்பெருக்க தொகுதி ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பற்றியே பேச ஆரம்பித்தாள். இந்த டாப்பிக்கை நீங்க முதல் செமஸ்டர்லேயே படிச்சிருப்பீங்க தானே என்று அவள் கேட்டதும் எஸ் மேம் என்று அனைவரும் குவாரஸாக மொழிய குறும்புக்கார மாணவர்கள் சிலர் எங்க மேம் பாடம் எடுத்தாங்க, ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பற்றி சொல்லி கொடுத்தா நாங்கள் புதுசாக எதுவும் ப்ரொடியூஸ் செஞ்சிடுவோமோன்னு பயந்து அதெல்லாம் அசைன்மெண்ட்டாக கொடுத்துட்டாங்க மேம் என்று சோகராகமாய் கூற அனைவரின் சிரிப்பு சத்தமும் வகுப்பறையில் எதிரொலித்தன. வாய்விட்டு சிரித்த இளமையில் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்னா சென்சுவல் ஆர்கன் மட்டும்தானா என்ன என கேட்டவளாய், பொண்ணுக்கு இருக்கக்கூடிய ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸில் முக்கியமானது பெண்களின் கருப்பைன்னு சொல்லக்கூடிய கர்ப்பப்பை தான். ஒரு பெண் ஆரோக்கியமாக இருக்கணும்னா அவங்களோட கர்ப்பப்பையும் ஆரோக்கியமாக இருக்கணும் என்றால் இப்பாடத்தை எடுக்கும் போதெல்லாம் மாணாக்கர்களிடம் தான் கேட்கும் அக்கேள்வியை கேட்டால், ஒரு பெண்ணோ ஆணோ வயதுக்கு வர்றதுன்னா என்னன்னு உங்களோட புரிதலை சொல்லுங்க என கேட்டால், ஆண்களுக்கு குரல் மாறும் மேம், பெண்களுக்கு மந்த்லி சைக்கிள் ஸ்டார்ட் ஆகும் மேம், உடலில் ஹார்மோன் மாற்றங்கள் ஏற்படும் மேம், அதனால் பாய்ஸுக்கு மீசை தாடி வளரும், கேர்ள்ஸுக்கு ஹார்மோன் சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி பாடியில் சேஞ்சஸ் நடக்கும். இப்படி பொதுப்படியான விஷயங்களை ஒவ்வொருவராக மேலோட்டமாக பகிர்ந்தனர். சரி, பெண்கள் வயிறுக்கு வரத அவளுக்கு வரும் முதல் உதிரப்போக்கு வச்சு கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஆண்கள் வயசுக்கு வரத எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியுமா என கேட்டாள். பெண்கள் மாதிரி ஆண்களுக்கு அப்படி ஸ்பெசிஃபிக்காக எதுவும் இல்லை தானே மேம் என கேட்டனர் மாணாக்கர்கள். நம்ம இந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பற்றி 10ஆவதுல படிக்கிறோம், சயின்ஸ் குரூப் எடுத்தால் 11ஆவது 12ஆவதுல படிக்கிறோம். இப்போ கூட ஃபர்ஸ்ட் இயர் சப்ஜெக்ட் படித்தோம், இதை பற்றி தெரியல பாருங்க. பெரும்பாலான படித்தவங்களே பெண்கள் வயசுக்கு வர்றது தான் வெளிப்படையாக தெரியும், ஆண்கள் வயசுக்கு வர்றது தெரியாதுன்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஆண்களின் பருவ மாற்றங்களை அவங்கள உன்னிப்பாக கவனிச்சா கண்டுபிடிக்க முடியும். பெண் குழந்தைகள் வயதுக்கு வருவதை மெனார்கேன்னு சொல்லுவாங்க, ஆண் குழந்தைகள் வயதுக்கு வருவது பெர்மர்கேன்னு சொல்லுவாங்க. அதாவது பெண் குழந்தைகள் இரத்தப்போக்கு வந்தால் வயதுக்கு வந்ததாக சொல்வது போல ஆண் குழந்தைகளுக்கு தூக்கத்தில் விந்து வெளிப்படுவதை ஸ்பெர்மர்கேன்னு சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாமல் ஆண் குழந்தைகள் பருவம் எய்தும் போது ஆரம்ப கட்டத்தில் கொஞ்சமாக முடி வளர தொடங்கும். அக்கல் முடி, மீசை, தாடியெல்லாம் வளரும். ஆண் உறுப்பில் வளர்ச்சி இருக்கும். விதைப்பை அளவில் பெரிதாக மாற்றம் பெறும். இந்த மாற்றங்கள் எல்லாம் 16லிருந்து 18 வயசு வரைக்கும் ஒரு ஆண் பிள்ளைக்கு நடக்காம போச்சுன்னா அவங்கள உடனே டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போறது நல்லது என்று கூறியவள், ஆண்களின் இனப்பெருக்க உறுப்புகள், அதன் செயல்பாடுகள் என அதனை பற்றி பாடங்களை வரைந்து விளக்கமாக கூறியிருந்தால் இளமையில். ஊசி போட்டால் கூட சத்தம் வரும் அளவு அத்தனை அமைதியாக முழு கவனத்துடன் இளமையில் கூறியிருந்ததை கவனித்து கொண்டிருந்தனர் மாணாக்கர்கள். சரி, பெண்களின் மென்சஸ் ப்ராசஸ் பற்றி யாராவது எக்ஸ்பிளைன் செய்ய முடியுமா? இந்தளவு டீட்டெயிலாக தெரியலனாலும் ஜஸ்ட் மேலோட்டமா ஓரளவு உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க என கேட்டால், மேம் நான் ரீசெண்டாக ஒரு கதையில் இதை பற்றி கியூட்டா படித்ததை சொல்லவா என கேட்டால் ஒரு மாணவி. இதனால் வரை இவர்களின் வகுப்பில் இப்பாடத்தினை விரிவாக வெளிப்படையாக எவரும் விளக்கியிருக்கவில்லை என்பதாலும் இளமையிலின் கற்பிக்கும் வகை அங்கிருந்தவர்களை இயல்பாக இதனை பற்றி உரையாட வைத்திருந்ததாலும் அம்மாணவி இதை பற்றி பேச முன்வந்திருந்தாள். அப்படியா, இதை எப்படி கியூட்டா சொல்ல முடியும் என்கிற ஆச்சரிய பாவனையுடனேயே அப்பெண்ணை கேள்வியாய் பார்த்த இளமையில், கமான் சுவாதி, இங்க வந்து சொல்லுங்க என்று அப்பெண்ணை கரும்பலகை அருகே நிற்க சொல்லிவிட்டு அப்பெண் அமர்ந்திருந்த இருக்கையில் சென்று அமர்ந்து கொண்டாள் இளமையில். அந்த பெண் கதை சொல்ல தொடங்கினாள். ஒரு நாள் 4ஆவது படிக்கிற ஒரு குட்டி பையன் தன்னோட அம்மா கிட்ட போய், அம்மா அப்பா பாப்பா எப்படி வரும்னு கேட்டானாம். அதுக்கு அந்த அம்மா, நேச்சர் மதர் நைட் ரவுண்ட்ஸ் வரும்போது யார் வீட்டில் கிட்ஸ் இல்லையோ அந்த வீட்டில் இருக்க மம்மி டம்மியில் ஒரு குட்டி பாப்பாவை வச்சுட்டு போயிடுவாங்க. கொஞ்ச நாள் மம்மி டம்மியில் பாப்பா நல்லா வளர்ந்ததும் ஹாஸ்பிட்டல் போய் ஊசி போட்டு பாப்பாவை வெளியே எடுத்து கொண்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அதே மாதிரி ஊசி போட்டாலும் சத்தம் வரும் அளவு அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த மாணாக்கர் அனைவரின் கைத்தட்டலும் சிரிப்பு சத்தமும் வாவென்ற ஆச்சரிய மொழியும் அந்த வகுப்பறை நிறைத்தன. அப்புறம் என்னாச்சு என ஆர்வத்துடன் கேட்டாள் இளமையில். அப்புறம் அந்த குட்டி பையன் 7ஆவது 8ஆவது படிக்கும்போது அவங்க
கிளாஸில் உள்ள பொண்ணுங்கெல்லாம் பெரிய மனுஷி ஆகிட்டதா சொல்லி லீவ் எடுக்கிறத பார்த்து பெரிய பொண்ணாகிறதுனா என்னம்மான்னு கேட்டானாம். அதுக்கு அந்த பையனோட அம்மா, நேச்சர் மதர் தமிழில் பாப்பா வைப்பாங்கன்னு சொன்னேன்ல, அதுக்கு பொண்ணுங்க வளரணும், அந்த வளர்ச்சி தான் பெரிய பொண்ணாகிறதுன்னு சொல்லிட்டு பெண்களோட கருவறையையும் சின்ன பையனையும் ஒரு பேப்பரில் வரைஞ்சு அந்த குட்டி பையன்கிட்ட காண்பிச்சாங்களாம் என்று அந்த மாணவி கூறியதும், சுவாதி நீங்களும் பிளாக் போர்டில் அதை வரைஞ்சு காண்பீங்க என்றால் இளமையில். அதற்கு அந்த மாணவி, பார்க்காம வரைய தெரியாதே மேம் என்று தயக்கத்துடன் முழித்தவாறு கூற, மென்னகை புரிந்தவளாய், சரி நானே வரைகிறேன் என்றவாறு கரும்பலகையில் வரைந்தாள். இப்போ சொல்லுங்க சுவாதி என்றவாறு மீண்டுமாய் இருக்கையில் சென்று அமர்ந்து கொண்டாள் இளமையில். அந்த அம்மா சொன்னாங்களாம், நீ சாப்பிட்ற ஃபுட் எப்படி உன்னோட ஸ்டொமக்குள்ளே போகுதோ அப்படி தான் பாப்பாவும் நேச்சர் மதர் வைக்கும்போது பொண்ணுங்களோட இந்த ஆர்கனுக்கு போகும். இதோட பேர் யூட்ரஸ். இந்த யூட்ரஸ் பக்கத்தில் ஒரு சின்ன நெல்லிக்காய் மாதிரி வரைஞ்சிருக்கேன் பாரு, இதுதான் ஓவரி. இது ஒவ்வொரு மாதமும் ஒரே ஒரு பூவை பூக்கும். அந்த பூ இந்த யூட்ரஸில் வந்து காத்திருக்கும். நேச்சர் மதர் உள்ள பூ இருந்தால் தான் உள்ள பாப்பா வைக்க முடியும். ஆனால் பாப்பா வைக்கிறதுக்கு முக்கியமான 2 கண்டிஷன் இருக்குது நம்ம உலகத்தில். ஒன்று, அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி இருக்கணும், அதோட அவங்களுக்கு அப்போ பாப்பா தேவையாக இருக்கணும். அதனால் நேச்சர் மதர் நிறைய பேருக்கு பாப்பா கொடுக்காம போயிடுவாங்க. ஆனால் பாவம் பூ பூத்து இருந்துச்சு இல்லையா, நீ சொல்லு தம்பி, நம்ம மல்லி கொடியில் சாயங்காலம் பூத்த பூ நம்ம பறிக்காமல் விட்டால் காலையில் என்ன ஆகும் அப்படின்னு அந்த குட்டி பையன்கிட்ட கேள்வி கேட்டாங்க. செடியில் வாடி அப்புறம் கீழே உதிர்ந்துரும் அம்மா அப்படின்னு அந்த குட்டி பையன் சொன்னானாம். அதுக்கு அந்த அம்மா தன் மகனோட கன்னத்தை கிள்ளி முத்தம் கொடுத்துட்டு, பிரில்லியன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடி இந்த படத்தை காட்டி, இந்த மாதம் ஒரே ஒரு பூ பூக்கும்னு சொன்னேன் இல்லையா, அந்த பூ நேச்சர் மதர் தனக்கு பாப்பா கொடுக்கலையே அப்படிங்கிற சோகத்தில் ரத்த கண்ணீர் விடும். முதல் முறை யூட்டஸ் பிளட் டியர்ஸ் பண்ணுறது தான் பொண்ணுங்க பெரிய மனுஷி ஆகிறதுன்னு சொல்கிறாங்க. சரியா? பாவம் யூட்ரஸ் அந்த பிளட் டியர்ஸ் ட்ரெஸ் எல்லாம் ஸ்பாயில் பண்ணிடக்கூடாதுன்னு நம்ம கேள்விட்ட அஸ்வின் பாப்பாவுக்கு அவங்க மம்மி பேம்பஸ் போடுற மாதிரி கேர்ள்ஸ் அந்த மாதிரி நேரத்தில் பேட் யூஸ் பண்ணி அந்த டியர்ஸை கேட்ச் பண்ணி அப்புறம் டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க. எப்படியும் யூட்ரஸ் மாதம் ஒரு முறை ஒரு 4-5 நாள் ஆளும். அப்போ எல்லாம் அந்த பொண்ணுங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும். அதனால் நீ எந்த பொண்ணு ஸ்கர்ட்டில் பிளட் ஸ்டெயின் பார்த்தாலும் பர்சனலாக அவங்க கிட்ட சொல்லி வாஷ் பண்ணிக்க சொல்லணுமே தவிர அந்த ஈவெண்ட்டை வச்சு பொண்ணுங்களை கேலி கிண்டல் எல்லாம் பண்ணக்கூடாது. சரியா அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த குட்டி பையனும் சரிம்மான்னு சொன்னானாம். வா, யார் அந்த அம்மா, எனக்கே பார்க்கணும் போல இருக்கே. இளமையில் எழுந்து நின்று கைத்தட்டியவாறு கூற வகுப்பறையில் இருந்த அனைவரும் எழுந்து நின்று கர ஒலி எழுப்பினர். உங்களோட இந்த அப்ளோசன் கிரெடிட்ஸ் பாராட்டியெல்லாம் எழுத்தாளர் மேக்னா சுரேஷுக்கு தான் போய் சேரணும். அவங்களோட வழி வெப்ப சலனம் நாவலில் ஹீரோவோட சின்ன வயசில் அவனுக்கு அவங்க அம்மா இப்படி விளக்கி சொல்லியிருப்பதாக எழுதியிருப்பாங்க ரைட்டர் என்றால் சுவாதி. அவங்க நாவல்கள்லாம் வாசிக்கணும்னு ஆசை வருது. தேங்க்ஸ் சுவாதி என்றவளாய் மேலும் விரிவாக பெண்களின் இனப்பெருக்க அமைப்பை பற்றி விளக்கியவாறு அந்த வகுப்பை நிறைவு செய்துவிட்டு தனது பணியாளர் அறைக்கு ஸ்டாஃப் ரூம் வந்தவளின் எண்ணங்கள் எல்லாம் இளங்குமரனையே சுற்றி சுழன்றது. இந்த மாதிரி தெளிவாக நாங்கள் 10வது படிக்கும்போது சொல்லி கொடுத்திருந்தா எனக்கு இளமச்சம் மேலே ஈர்ப்பும் ஆசையும் வந்திருக்காம இருந்திருக்கும்ல. அந்த ஆசை காதலாக மாறி இப்படி நான் தவிச்சிட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலையும் வராமல் இருந்திருக்கும்ல என்று சிந்தித்தவளாய் கண்களை மூடியவாறு நாற்காலியில் தலையை பின்னோக்கி சாய்த்திருந்தவளின் நினைவுகளும் பின்னோக்கி நகர்ந்தன. இளமையில் இதயத்திலே 4. இங்கே பாருமையில் முன்ன மாதிரி குதிச்சு ஓடி ஆடி விளையாடக்கூடாது. சரியா? முக்கியமாக ஆம்பளை பிள்ளைங்க கூடலாம் விளையாட போகக்கூடாது. பசங்களை உன்னை தொட்டுக்கிட்டு பேச அனுமதிக்கக்கூடாது. குரலை உசத்தி பேசக்கூடாது. அடக்கொடுக்கமாக ஸ்கூலுக்கு போனோமா வந்தமான்னு இருக்கணும். குமரன் தம்பிக்கிட்ட கூட விளையாண்டுட்டு தெரியாத. சரியா? பள்ளிக்கு கிளம்பி கொண்டிருந்த மகளின் கூந்தலை பின்னலிட்டவராய் இதனை கூறியிருந்தார் இளமையிலின் தாய் மரகதம். இளங்குமரனும் இளமையிலும் 10ஆம் வகுப்பில் காலாண்டு பரீட்சை முடிந்து விடுப்பில் இருந்த காலகட்டத்தில் பூ பெய்திருந்தால் இளமையில். அந்த விடுப்பு காலத்தில் இளங்குமரன் வளமை போல் முத்து மாமாவின் மருந்து கடையில் இருக்க இளமையில் இளங்குமரனின் அன்னை அம்பிகாவுடன் வழக்காடியவாறு அடுப்படி வேலை செய்து கொண்டிருந்த சமயத்தில்தான் அவளின் உடுப்பை பார்த்து கண்டறிந்த அவள் பூ பெய்திருந்ததை உறுதிப்படுத்தினார் அம்பிகா. மரகதம் வீட்டிற்கு வருவதற்கு முன்பே இளமயிலுக்கு தேவையானவற்றை சொல்லிக் கொடுத்து கவனித்து கொண்ட அம்பிகாவின் மேல் தனி பாசம் உண்டாயிற்று. இளமயிலுக்கு
அன்றிலிருந்து தியாகராஜன் மாமா அவளிற்கு அம்பிகா அத்தையும் பிடித்தவராய் மாறி போயினர். அவளுக்கு அடுத்து வந்த நாட்கள் முழுவதும் இளமயிலுக்கு தேவையான உணவை சமைத்து கொடுத்து தனக்கு மகள் இல்லாத குறியை இவளுக்கு அனைத்தும் செய்து கொடுத்து தீர்த்து கொண்டார் அம்பிகா. முதல் சில நாட்கள் இளமையில் அணையாடியை நாப்கின் சரியாக வைக்க தெரியாமல் ஆடையை கரையாக்கி வைக்க அவ்வளோ வாயாற்றவளுக்கு இதை ஒழுங்கா பார்த்து வைக்க தெரியாதா என்று மரகதம் சிடுசுடுப்புடன் எரிந்து விழ, என்ன மரகதம், எதுக்கு பிள்ளைய திட்ட, சின்ன பொண்ணு தானே, அவளுக்கு என்ன தெரியும், நாம தானே சொல்லி கொடுக்கணும் என்று இளமயிலுக்கு ஆதரவாக பேசி அதை எவ்வாறு சரியாக வைப்பது, உதிரப்போக்கிற்கு ஏற்றவாறு எந்தெந்த நேரத்தில் கவனித்து மாற்றுவது என்பதை சொல்லிக் கொடுத்ததோடு இல்லாமல் அவ்வப்போது அவளிடம் கேட்டு நினைவுபடுத்தி மாற்றவும் வைத்து முதல் 3 நாட்கள் கண்ணுக்குள் வைத்து பார்த்து கொண்டார் அம்பிகா. தான் வயதுக்கு வந்த நாளிலிருந்து தாய் கூறும் அறிவுரைகளை கடுப்புடன் கேட்டிருந்தவளுக்கு தற்போது தாய் கூறியவை அனைத்தும் கசப்பு மாத்திரை உண்பது போல் பிடித்தமின்மையுடன் கேட்டுக்கொண்டிருந்தவள் இளங்குமரனுடன் கூட விளையாடக்கூடாது என்று கூறியதில் கடுப்பானவளாய், ஏமா இளமச்சாங்கிட்ட பேசின என்ன தப்பு என கேட்டாள். தலையை பின்னி மடித்து நீல நாடா நீல ரிப்பன் கட்டி கொண்டிருந்த மரகதம் நங்கென அவளின் நடுமந்தையில் குட்டியவராய், குமரனை இனி மச்சான்னு கூப்பிடாதன்னு சொன்னேனா இல்லையா, குமரன்னு கூப்பிட்டு பழகு, சும்மா இருக்க பிள்ளை மனசுல ஆசை வளர்க்குற மாதிரி உரைச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு தெரியாத, தகப்பன் இல்லாத பொண்ணை ஆத்தா தறிக்கிட்டு வளர்த்துட்டான்னு கெட்ட பேர் வாங்காத அளவுக்கு நடந்துக்கோ, அவ்வளோதான் சொல்லுவேன் என்றவராய் அவளை பள்ளிக்கு கிளப்ப முகத்தை உரண வைத்து கொண்டு கிளம்பி வந்த இளமயிலுக்கு வெளியே தனக்காக தாய் புதிதாக வாங்கி வைத்திருந்த மிதி வண்டியை பார்த்ததும் முகம் பளிச்சிட உள்ளம் துள்ளியது. ஐயா, இனி நான் ஏன் சைக்கிளில் ஸ்கூலுக்கு போவேனே என மனதோடு குதூகலித்தவளாய் இளமையில் மிதி வண்டியில் ஏறிய சமயம் இளங்குமரன் தனது மிதி வண்டியில் ஏறியவனாய் வெளியே வந்தான். அவனுடன் அம்பிகாவும் வந்து நின்று குமரனிடம் மதிய உணவை ஒழுங்காக உண்ணுமாறு கூறிக்கொண்டிருந்தவர் இளமையில் மிதி வண்டியில் நிற்பதை கண்டதும், மயிலு பாப்பா, குமரனோடவே ஒட்டுக்கா சைக்கிளை ஓட்டிட்டு போகணும், தனியா போறேன்னு புதுசா ஓட்சவ விழுந்து வச்சிடாத, அவன் கூடவே பத்திரமா போயிட்டு வாமா என்றவராய் மகனிடம் திரும்பியவர், குமரா, பாப்பாவை பத்திரமா பார்த்து கூட்டிட்டு போ என்றார். மரகதம் அம்பிகாவின் பேச்சை பிடித்தமின்மையுடன் ஏறிட தாயின் பேச்சில் கடுப்பாகியிருந்த இளமையில் அம்பிகாவின் பேச்சில் குளிர்ந்தவளாய், செரிங்கத்த என்று மகிழ்வுடன் தலையாட்டினாள். இளமையிலை நிமிர்ந்து பார்த்த இளங்குமரனின் மனதில் சந்தோஷ சாரல். இளமையில் பூ பெய்திய நாளிலிருந்து அவளின் வீட்டை விட்டு எங்கேயும் வராது இருந்ததினால் அவளை காணும் சந்தர்ப்பம் வாய்க்காமல் போனது இளங்குமரனுக்கு. ஏனோ அவளின் வீட்டுக்கு சென்று காணவும் பெரும் தயக்கமாக இருந்தது அவனுக்கு. அதனால் அவளை காணும் நாளுக்காக காத்திருந்தவனுக்கு தான் நெடுநாட்களாக தேடிக்கொண்டிருந்த ரகசியத்திற்கான பதில் இன்று இளமையில் மூலம் தனக்கு கிடைக்கப் போகிறது என்று மனம் துள்ளி கொண்டிருந்தது. பாதுகாப்பாய் அவளை அழைத்து செல்லுமாறு கூறிய தாயின் பேச்சுக்கு சரியென தலையசைத்தவனாய் அவளை ஏறிட்டு பார்த்தவனின் கண்களுக்கு அழகாய் தெரிந்தால் இளமையில் பெரிய மனுஷியாயிட்டான் சொல்றதுக்கு ஏற்ற மாதிரி பெரிய பொண்ணாதான் ஆகிடுறாங்க இந்த பொண்ணுங்க என்று மனதோடு எண்ணிக்கொண்டவனாய் அவளை பார்த்து சிரித்தவன் மிதி வண்டியை மிதிக்க அவளும் அவனுக்கு இணையாக தனது மிதி வண்டியை மிதித்து சென்றாள். சில நொடிகள் இருவருக்கும் மற்றவரின் முகத்தினை காணவும் பேசவும் தயக்கமும் கூச்சமும் தடை போட இருவரும் மற்றவரை திரும்பி திரும்பி பார்த்தவர்களாய் ஏதும் பேசாது மிதி வண்டியை மிதித்து கொண்டிருந்தனர். சில அடி தூரம் கடந்து சென்றதும் மிதி வண்டியை மிதித்தவாறே இளங்குமரன் தனது சட்டை பையில் இருந்த தேன் மிட்டாயை எடுத்து அவளிடம் நீட்ட அதை பார்த்து கண்கள் மின்ன சிரித்தவளாய், தேங்க்ஸ் இல்லாமச்சா என்றவள் அந்த தேன் மிட்டாயை எடுத்து வாய்க்குள் போட்டு கொண்டாள். நீ ஏன் இல்லாமச்சா என்ன பார்க்க வரல? தேன் மிட்டாய் தித்திப்பாய் உள்ளே இறங்கி கொண்டிருக்க அவனை பார்த்து கேட்டாள். நீ ஏன் எங்க வீட்டுக்கு வரல? அவளை பார்த்து கேட்டான் அவன். அட, நீ வேற இல்லாமச்சா, என்னை வீட்டுக்குள்ள வச்சு பூட்டாத குறையா? அம்மா எங்கேயும் விடமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இதுல காலையில வெறும் வயிற்றுல அவங்க குடிக்க கொடுத்த நல்லெண்ணெயும் பச்சை முட்டையும் ஏண்டா வயசுக்கு வந்தோம்னா ஆகிட்டு மச்சான். நல்ல வேளை அம்பியத்தை தான் வந்து காப்பாத்தினாங்க. தினமும் முட்டை மீன் கறின்னு நல்லா சமைச்சு கொடுத்தாங்க அத்தை. உளுந்தங்களி கஞ்சின்னு அம்மா ஒரு பக்கம் கவனிப்பு. இப்படி நம்மளை பார்த்து பார்த்து கவனிக்கிறதுக்காகவே அடிக்கடி வயசுக்கு வரலாம் இல்லாமச்சான் என்று கண் சிமிட்டி சிரித்தவாறு அவள் கூற,
வயசுக்கு வந்துட்டேன்ற பேரில் எங்கள் அம்மாவையும் உங்கள் அம்மாவையும் சமைக்க வச்சு நல்லா வெளுத்து வாங்கியிருக்க நீ என்று சிரித்தான் அவன். அது மட்டுமா மச்சான், எனக்காக ஸ்பெஷலாக ஃபங்க்ஷன் வேறு நடந்துச்சே. தியாக மாமாவும் அம்பியத்தையும் எனக்கு மாலை போட்டு புது துணி, கண்ணாடி, சோப்பு டப்பா, வளையெல்லாம் வச்சு சீர் கொடுத்தாங்க. புடவை கட்டி விட்டு ஃபோட்டோலாம் எடுத்தாங்க. நீ ஏன் வரல இல்லை மச்சான் என மீண்டுமாய் அக்கேள்வியில் வந்து நின்றாள் இளமையில். இல்லை, உங்கள் அம்மா என்னை கூப்பிடவே இல்லை மயில். அப்பா அம்மா கூப்பிட்டாங்க தான், ஆனாலும் ஆன்ட்டி கூப்பிடாம வர பிடிக்கல. நேரடியாகவே மனதில் உள்ளதை அவன் கூற, அம்மா கூப்பிடலையா? ஆனால் ஏன் கூப்பிடணும்? நீ என்ன வேற வீட்டு ஆளா உன்னை பத்திரிக்கை வச்சு கூப்பிடுறதுக்கு? ரொம்ப தான் பண்ணுற இல்லாமச்சான். ஓ வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்னா என்னை கூப்பிடணும்னு காத்துட்ருப்பேனா என்ன? நானே முன்னாடி வந்து எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுருப்பேன். நீயும் அந்த மாதிரி வந்து செஞ்சிருக்கணும். நீ வருவன்னு நான் எதிர்பார்த்து ஏமாந்து போனேன் தெரியுமா என்று பொங்கிக் கொண்டு பேசியவள் சோகமாய் உரைத்து முடித்தாள். சரி சரி, இனி உங்க வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷனுக்கெல்லாம் முன்ன வந்து வேலை பார்த்துடுறேன் சரியா? அவளை சமாதானம் செய்தான். மிதிவண்டியை மெல்லமாக மிதித்தவாறு இருவரும் பேசிக்கொண்டு சென்றிருக்க, மயிலு நான் கேட்டேனே அந்த கேள்வி, அது ஞாபகம் இருக்கா? சற்று தயங்கியவாறு கேட்டான் இளங்குமரன். என்ன கேள்வி? நான் தானே உன்கிட்ட எப்பவும் பாடத்தில் கேள்வி கேட்பேன், நீ என்ன என்கிட்ட கேட்ட? புரியாத பார்வையுடன் கேட்டிருந்தாள். அதான் மயிலு, பொண்ணுங்க வயசுக்கு வர்றதுனா என்னது, அதுக்கு என்ன மாதிரி வயிறு வலி வரும்னு கேட்டிருந்தேனே என்று அவன் கேட்டதும் அதிர்ந்தவளாய் சட்டென மிதிவண்டியை நிறுத்தியிருந்தாள் இளமையில். என்ன மயிலு, என்ன ஆச்சு? தனது மிதிவண்டியையும் நிறுத்தியவனாய் கேட்டான். அது வந்து மச்சான் என ராகமாய் இழுத்தவளாய், ஐயோ இதை எப்படி நான் இவங்கிட்ட சொல்லுவேன் என்று கூச்சத்தில் உள்ளுக்குள் நெளிந்து கொண்டிருந்தாள். நான் அப்புறமா சொல்றேன் குமரா, ஸ்கூலுக்கு மணியாச்சு, வா நம்ம போகலாம் என்று கூறியவளாய் அவனை திரும்பியும் பார்க்காது மிதிவண்டியை வேகமாய் மிதித்து முன்னே சென்றிருந்தாள் இளமையில். மயிலு, ஏ மயிலு நில்லு என்று கூறியவாறே அவள் பின்னோடு சென்றிருந்தான் இளங்குமரன். அன்று மாலை அம்பிகாவுடன் அரட்டை அடித்தவாறு சமையலறையில் தேநீர் குடித்து கொண்டிருந்த இளமயிலின் ஜடையை பிடித்தெழுத்துவிட்டு இளங்குமரன் ஓடி செல்ல, இல்லாமச்சான் உன்னை என்ன செய்கிறேன் பாரு என கோபத்தில் கத்தியவளாய் அவன் பின்னே அடிக்க பாய்ந்து சென்றவளை நோக்கி, ஆரம்பிச்சிட்டிங்களா உங்க சேட்டைய என்று அழைத்து கொண்டவராய், மயிலு இங்க வா என்று அழைத்தார் அம்பிகா. இன்னைக்கு காலையிலிருந்து ரிப்பன் அவுத்துட்டே இருக்கா அத்தை, இன்னைக்கு அவனை விடுறதா இல்லை. வீட்டின் உள்ளேயே அவன் பின்னே துரத்தி கொண்டு ஓடியவாறே கத்தியவள், இல்லாமச்சான் நில்லு, என் கையால் ஒரு கொட்டு வாங்கிடு விட்டுடுறேன் என்று அவனிடம் கூறியது அச்சு பிசகாமல் தனது வீட்டுக்குள் நுழைந்த மரகதத்தின் காதினுள் விழ கோபம் தலைக்கேறியது அவருக்கு. காலையில் அவ்வளோ படிச்சு சொல்லி அனுப்பியிருக்கேன், என்ன செஞ்சிட்ருக்கா இவ என்று ஆத்திரம் கொண்டவராய் விறுவிறுவென இளங்குமரனின் இல்லத்தை நோக்கி சென்ற மரகதம் அங்கே இளங்குமரனின் இரு கைகளையும் தனது இரு கைகளால் பிடித்து அவன் எதிரே நின்று சண்டையிட்டு கொண்டிருந்த மகளை கண்டதும் கோபத்தின் உச்சத்தை தொட்டவராய், அடியே என்னடி செஞ்சிட்ருக்க என்று கேட்டவாறு மகளின் அருகே வந்தவர் அவளின் முதுகில் படபடவென அடித்திருந்தார். ஆ அம்மா என்று அலறியவளாய் முதுகின் பின்னே கை கொண்டு தேய்த்தவாறு தாயை அவள் நோக்க, அவன் கூட விளையாடக்கூடாது, மச்சான்னு கூப்பிடக்கூடாதுன்னு காலையில் அவ்வளோ சொல்லி அனுப்பியிருக்கேன், எதையும் காதில் வாங்காம ஓ இஷ்டத்துக்கு ஆடிட்டுருக்க என்று மேலும் அவளை நோக்கி அவர் அடிக்கப் போக, நிறுத்து தங்கச்சி என்று வீட்டு வாசலில் இருந்து தியாகராஜனின் குரலும் மரகதம் என்ற அம்பிகாவின் குரலும் தான் அவரை தடுத்து நிறுத்தியது. தாயின் அடிக்க பயந்தவளாய் குமரனின் பின்னே சென்று நின்று அவனின் கைகளை பிடித்தவாறு மிரட்சியுடன் தாயை பார்த்திருந்த இளமயிலிடம் வந்த தியாகராஜன் அவளின் தலையை வாஞ்சையுடன் தடவியவராய், 10வது படிக்கிறீங்க 2 பேரும், படிக்காம என்ன விளையாட்டுது? உங்களுக்கு தினமும் காலையில் ஸ்கூலில் ரிவிஷன் டெஸ்ட் இருக்குதானே, போங்க போய் படிங்க என்றதும் இளங்குமரனும் இளமையிலும் மாடியில் இருக்கும் இளங்குமரனின் அறைக்கு சென்றனர். இருவரும் அங்கிருந்து நகர்ந்ததும் மரகதத்தின் அருகே வந்த தியாகராஜன், என்ன தங்கச்சி இது, வளர்ற பிள்ளைங்க மனசுல நாமளே ஆசையை வளர்க்குற மாதிரி என்ன பேச்சு இது? எதை நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதை தான் செய்வோம்னு அவங்கள அடம் பிடிக்க வைக்கும் வயசு இது. இப்போ போய் அவனை இப்படி கூப்பிடாத, பேசாத, பழகாதன்னு சொல்கிறதெல்லாம் அவங்கள நாமளே அதை செய்ய வைக்கிற மாதிரி ஆயிடும். இதை நாம் அவங்கள கண்காணிக்க வேண்டிய வயசு தானே தவிர அவங்களுக்கு அட்வைஸ் செய்ய வேண்டிய வயசு இல்லை. அவங்கள நம் பார்வை வட்டத்துக்குள்ளே வச்சுக்கணும். எதுவும் தவறு செய்கிற மாதிரி இருந்தால் அதை எடுத்து சொல்லணும், அதுவும் அட்வைஸாக சொல்லக்கூடாது. டீச்சராக இருக்க நீங்களே இப்படி செய்யலாமா என்று ஆதங்கத்துடன் கேட்டிருந்தார் தியாகராஜன். ஏன் மரகதோ, என் பிள்ளை மேல் நம்பிக்கை இல்லையா உனக்கு? இல்லை எங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் போச்சா என்று ஆற்றாமையுடன் அம்பிகா கேட்க, ஐயோ அப்படி இல்லை அம்பி, ஒத்தையா நின்று பொட்ட பிள்ளைய வளர்க்குறேனே, நாளைக்கு
நாளைக்கு ஊர் உலகம் என் பொண்ணை தப்பா பேசிடக்கூடாது என்ற பயத்துல தான் இப்படி நடந்துக்கிட்டேன் அம்பி என்று கண்ணீருடன் உரைத்தார் மரகதம். ஏன் மரகதம், நாளைக்கு நம்ம பிள்ளைங்க காதலிக்கிறேன்னு வந்து நின்னா நீ ஒத்துக்க மாட்டியா? என் மகனுக்கு உன் மகளை கட்டி கொடுக்க மாட்டியா? அம்பிகா மரகதத்தின் கையை பிடித்தவாறு கேட்க, அடியே என்ன பேச்சு இது? தியாகராஜன் அம்பிகாவை முறைக்க, இல்லைங்க, எனக்கு இவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சாகணும். இது நடக்கணும்னு நான் சொல்லலை. அப்படி நடந்தா இவளோட மகளை நம்ம மகனுக்கு கட்டி கொடுக்குற தகுதியில நம்ம இல்லைன்னு இவன் நினைக்கிறாளான்னு எனக்கு தெரிஞ்சாகணும் என்றார் அம்பிகா. ஐயோ அம்பி, தகுதி அது இதுன்னு ஏன் இப்படி பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற? அப்படி பார்த்தா எனக்கு தான் தகுதி இல்லைன்னு சொல்லணும் என்று கலங்கியவாறு உரைத்த மரகதம், பொண்ணை தப்பா வளர்த்துட்டு என்ற பேச்சு வந்துடக்கூடாதுன்னு தான் கண்டிச்சு வளர்க்கணும்னு நினைச்சேனே தவிர உன் மகனுக்கு என் மகளை கட்டி கொடுக்க மனசில்லாம நான் அப்படி பேசல அம்பி. அம்பிகாவின் கைகளை பிடித்து அழுத்தியவரை மரகதம் முறைக்க, இது போதும் மரகதம், அவங்க 2 பேருமே சின்ன பசங்க, அப்படிதான் அவங்க பழகுறாங்க. அவங்க வாழ்க்கையை பத்தின முடிவெடுக்க அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நீ ஏதாவது பேசி படிப்புல இருக்க அவங்க கவனத்தை திசை திருப்பி விட்டுடாத என்று அம்பிகா தெளிவாக சொல்லவும், சாரிடி அம்பி, சாரி அண்ணா என்று மன்னிப்பு கேட்டார் மரகதம். இங்கே பெற்றவர்கள் ஒருவாறாக பிரச்சனையை பேசி சரி செய்திருக்க அங்கே இளங்குமரன் தீவிரமாக படித்து கொண்டிருந்தான். மரகதத்தின் இப்படியான பேச்சுக்கள் இளங்குமரனுக்கு பிடித்தமில்லை. அதனாலேயே இளமயிலின் வீட்டுக்கு அவசர தேவையை தவிர முடிந்தவரை போகவே மாட்டான். அதனால்தான் இளமயிலின் விழாவிற்கும் செல்லவில்லை அவன். அதனால் இதையெல்லாம் பெரிதாக கண்டு கொள்ளாது இளங்குமரன் படிப்பில் கவனமாக இருக்க, அதே நேரம் புத்தகத்தில் கண் இருந்தாலும் கருத்தில் பதியாத இளமயிலின் உள்ளமோ நம்ம இளமச்சான லவ் பண்ணிடுவோமேனு அம்மா பயப்படுறாங்களோ, அதான் மச்சான்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்களோ என்று சிந்தித்தவாறு இருக்க கண்களோ இளங்குமரனின் முகத்தினை ஆராய்ந்து கொண்டிருந்தன. அரும்பு மீசையும் பருக்கள் நிறைந்த ஒட்டிய கன்னமும் ஒடுங்கிய தேகமுமாய் இருந்த குமரனை பார்த்தவளோ, இவனை நான் லவ் பண்ணுவேனா என்று தனக்குள்ளாகவே கேள்வி கேட்டுக்கொண்டாள். ஏன் இவனை லவ் பண்ணா என்ன தப்பு? உடலின் ஹார்மோன் மாற்றங்கள் அவன் மீது ஈர்ப்பை உண்டாக்கி உள்ளத்தில் ஆசையை தூவிவிட மனதில் தோன்றிய குறுகுறு உணர்வுடன் அவனை பார்த்திருந்தாள் இளமையில். உடலின் பருவ மாற்றங்கள் இளமையிலின் உள்ளத்தினில் எதிர்வினையாற்ற தொடங்கியிருந்தன. இளமையில் இதயத்திலே 5. அடுத்து வந்த நாட்களில் நிறையவே இளங்குமரனை கவனிக்க தொடங்கியிருந்தால் இளமையில். அவன் மிதிவண்டியை ஓட்டும் லாவகத்திலிருந்து அணியும் உடைவரை பள்ளி வகுப்பு தலைவனாய் அவனின் செயல்கள் முதல் தனக்கு பாடத்தினை அவன் பயிற்றுவிக்கும் முறைகள் வரை அணு அணுவாய் அவனை உள்வாங்க தொடங்கியிருந்தால் இளமையில். கொஞ்சம் கொஞ்சமாக அவன் பால் ஈர்க்கப்பட்டிருந்தால் இளமையில். அவனுடன் செலவிடும் ஒவ்வொரு நொடியையும் பரவசமாய் உணரத் தொடங்கினாள் இளமையில். ஒரு நாள் மாலை வேளையில் அவனுடன் அமர்ந்து பாடங்களை படித்து கொண்டிருந்தவள் வளமை போல் கண் சிமிட்டாது அவனை பார்த்த வண்ணம் அமர்ந்திருக்க சட்டென அவன் புறம் திரும்பியவனாய் புருவம் உயர்த்தியவாறு என்ன என்று கேட்டான் இளங்குமரன். உன் கன்னத்துல அழகா திருஷ்டி போட்டு மாதிரி இருக்க இந்த மச்சம் எப்போ வந்துச்சுல மச்சான், உனக்கு ரொம்ப அழகா இருக்கு என்றவளை விழிகள் விரிய பார்த்தவன், என்ன நக்கலா, என் மச்சத்தை வச்சு என்னை கிண்டல் செய்தியா என்று முறைப்பாய் கேட்டிருந்தான். ஐயோ இல்ல மச்சான், நிஜமா தான் சொல்றேன், நீ நம்பலையா என கேட்டவள் அவனின் கைப்பிடித்து எழுப்பியவளாய் ஆளுயிர கண்ணாடியின் முன்னே அவனை தள்ளி கொண்டு நிற்க வைத்தவள் தானும் அவன் அருகில் நின்று கொண்டாள். ஐயோ ஜோடி பொருத்தம் கூட நல்லா இருக்கே. அவளின் உள்ளம் குரலிட தனது குதூகலத்தை உள்ளுக்குள் அடக்கியவளாய் காலின் கட்டை விரலை ஊன்றி அவன் உயரத்திற்கு சற்று எம்பி நின்று அவன் முகத்தை கண்ணாடியில் மச்சம் தெரியும் வண்ணம் திருப்பியவளாய் பாரு என்றாள். அவனுடன் இப்படி ஜோடியா நிற்பது சிலிர்ப்பை அளித்தது அவளுக்கு. இந்த மூஞ்ச தினமும் தானா கண்ணாடியில பார்த்துட்டு இருக்கேன், ஏதோ புதுசா சொல்ற மாதிரி சொல்ல வந்துட்டா என்று முகத்தை சுளித்தவாறு தனது இருக்கையில் சென்று அமர்ந்து கொண்டான் அவன். பாராட்டினா கூட இப்படிதான் நம்பாத பார்வை பார்த்து வைப்பியா நீ என்று அவனை முறைத்தாள் இவள். என்னை வச்சு என்னமோ பிளான் செய்கிறேன்னு மட்டும் புரியுது, ஆனால் என்னன்னு தான் தெரியல என்றவனாய் பாடத்தில் கவனம் செலுத்தலானான். அவளின் விளையாட்டுத்தனத்தை அறிந்தவனாய் இவ்வாறு கூறினான். அவனின் கூற்றில் சிரித்தவளாய் அவளும் அவனுடன் பாடத்தை படிக்கலானாள். இளங்குமரனுக்கு மயிலின் இந்த பார்வையும் பேச்சும் மனதிற்குள் இனம் புரியாத பரவசத்தை உண்டாக்கத்தான் செய்தது. ஆயினும் இம்மாதிரியான அலைக்கழிப்பு
உணர்வு தனது படிப்பின் மீதான கவனத்தை சிதறடிக்கும் என்பதனால் இந்த உணர்வுகளுக்கு மனதில் இடம் கொடுக்காது 10ஆம் வகுப்பு தேர்வில் முதல் மதிப்பெண் பெற வேண்டும் என்ற தனது குறிக்கோளில் மட்டும் கவனத்தை செலுத்தினான். அன்று அவளிடம் வயதுக்கு வருவது பற்றி கேட்டவன் அதன் பிறகு அவ்வப்போது நினைவு வந்து கேட்கும் போதெல்லாம் ஏதேனும் சொல்லி மழுப்பியிருந்தவள். அதனை பற்றி தெளிவாக ஏதும் அவனிடம் இதுவரை உரைக்கவில்லை. 10ஆம் வகுப்பில் இருவரின் பெயரும் அடுத்தடுத்து வருவதால் இருவரும் ஒரே பிரிவில் ஏ செக்ஷனில் அமர்த்தப்பட்டனர். இளமையிலும் இளங்குமரனும் உஷ தோழமைகள் என இருவரின் நட்பும் பிரசித்தம் பெற்றிருந்தது. அவர்களின் வகுப்பில் காலாண்டு விடுப்பு முடிந்து பள்ளிக்கு சென்று 3 வாரங்கள் கடந்திருந்த நிலையில் ஒரு நாள் மாலையில் இருவருமாக மிதிவண்டியை மிதித்தபடி பள்ளியில் இருந்து கிளம்பி வீட்டை நோக்கி வந்து கொண்டிருந்த போது, எனக்கு வளர்மதி சொல்லிட்டா என்றான் இளங்குமரன். என்னது வளர்மதி சொல்லிட்டா? நாளைக்கு கிளாஸ் டெஸ்ட் பத்தி சொன்னாலா என்று அசட்டியாக இளமையில் கேட்க, இல்ல பொண்ணுங்க வயசுக்கு வரதுன்னா என்னன்னு சொல்லிட்டா என்றதும் சட்டென மிதிவண்டியை நிறுத்திய இளமையில் என்னன்னு கேட்டா அவகிட்ட. அதிர்வுடன் அவனை பார்த்தவளாய் கேட்டிருந்தாள். உன்கிட்ட கேட்ட மாதிரி தான் கேட்டேன். எதை வச்சு பொண்ணுங்க பெரிய மனுஷி ஆயிட்டதா சொல்றாங்கன்னு கேட்டேன் என்று அவன் கூறிய நொடி படபடவென அவன் தோளில் அடித்திருந்தாள் இளமையில். அவளின் செயலில் கோபமுற்றவனாய், ஏண்டி அடிச்ச என்று தனது சைக்கிளுக்கு ஸ்டாண்ட் போட்டுவிட்டு அவள் அருகில் சென்று அவன் கேட்க, அவனின் முதுகு கை தோல் என கைக்கு கிடைத்த இடத்திலெல்லாம் தனது கோபம் தீர மீண்டுமாய் அடித்தும் கிள்ளியும் வைத்தவள். கண்டவகிட்டையும் போய் இதெல்லாம் கேப்பியானி என்று உக்கிரமாய் முறைத்திருந்தாள். அவளின் அடியை எல்லாம் தடுத்து பிடித்து நிறுத்த முனைந்தவனாய், வளர்மதி நம்ம கிளாஸ் பொண்ணு தானே, அதுவும் நானும் வளரும் தானே, முதல் 2 ரேங்க் எடுக்கிறோம். அவ எனக்கு நல்ல ஃப்ரெண்ட். என்னமோ அவள் இன்னைக்கு யாருன்னே தெரியாத பொண்ணு மாதிரி பேசுகிற. உனக்கு முன்னாடியே அவளை எனக்கு தெரியும். 4 வருஷமா ஒன்னா தானே படிச்சுட்டு இருக்கோம். அதனால கேட்டேன், இதில் என்ன இருக்கு என்றவனை ஆத்திரத்துடன் பார்த்தவள். அப்படின்னா அவகிட்டே முதல்ல கேட்டுக்க வேண்டிதானே, என்கிட்ட ஏண்டா கேட்டா? இந்த அளவுக்கு பேசுகிற ஒரு ஃப்ரெண்ட் உனக்கு இருக்கும்போது நான் எதுக்கு உனக்கு? இனி ஒரு வார்த்தை என்கிட்ட நீ பேசின அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஆத்திரத்துடன் விரலை நீட்டி பேசியவளாய் விறுவிறுவென தனது சைக்கிள் ஸ்டாண்டை எடுத்துவிட்டு தனது கோபம் மொத்தத்தையும் மிதித்ததில் காட்டி காற்றை விட வேகமாய் அந்த தெருவை கடந்து சென்றிருந்தாள் இளமையில். அவளின் கோபத்தை கண்டு சிரித்தவனாய் பின்னோடையே வீட்டுக்கு சென்றவன் தன்னிடம் பேசாது முகத்தை தூக்கி வைத்து கொண்டிருந்தவளை கண்டும் காணாதது போல் உளவிக் கொண்டிருந்தான். அன்று அவனுடன் படிக்கவும் செல்லாது அம்பிகாவுடனேயே உரசி கொண்டிருந்தவளிடம், என்னடி என்னாச்சு? ஏன் மூஞ்ச தூக்கி வச்சிருக்க? படிக்க போகாம என் பின்னாடியே சுத்திட்டு இருக்க. என்கிட்ட எதுவும் சொல்லணுமா? வயிறு எதுவும் வலிக்குதா என கேட்டார். ஒண்ணுமில்லை என தலையசைத்தவள் அவரின் இடையோடு கட்டி கொண்டு வயிற்றில் முகத்தை புதைத்து கொண்டாள். என்னாச்சு மயிலு பாப்பாவுக்கு என்று அவளின் தலைவருடையவாறு அம்பிகா கேட்க, ஒண்ணுமில்லத்த, சும்மா கட்டிக்கணும்னு தோணுச்சு. கண்களை சிமிட்டியவாறு சிரித்தபடி அவரை பார்த்தவள் தனது வீட்டுக்கு செல்ல, என்னாச்சு இவளுக்கு இன்னைக்கு என்று புலம்பியவாறே இளங்குமரனின் அறைக்கு சென்றவர், உனக்கும் பாப்பாவுக்கும் எதுவும் சண்டையா என கேட்டார். ஏன் அவ எதுவும் சொன்னாளா என கேட்டான் இவன். சொல்லாததுனால தானே உன்னை கேட்கிறேன் என்றார் அவர். இல்லம்மா, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை என்றவன் சொன்னதை நம்பாத பார்வை பார்த்தவரை அங்கிருந்து அகன்றிருந்தார். போட்டு வாங்கலாம்னு பார்த்தா என்ன செஞ்சாலும் சொல்ல மாட்டேங்கிறாளே மனதோடு புலம்பிக் கொண்டான் இளங்குமரன். பின் மாலை பொழுதில் வீட்டுக்குள் தியாகராஜன் வருவதை தனது வீட்டினில் இருந்து பார்த்த இளமையில், மாமா மாமா என்று அழைத்தவாறே வீட்டுக்குள் நுழைந்தவளாய், மாமா வந்துட்டீங்களா? உங்ககிட்ட வளர்மதியை பற்றி பேசணும் என்று சத்தமாய் கூறினாள். மேலே தனது அறையில் படித்து கொண்டிருந்த இளங்குமரன் திடுக்கிட்டவனாய், ஐயோ அப்பா கிட்ட வளர்மதி பற்றி என்ன சொல்ல போறா இவ என்று அதிர்ந்து பதறியடித்து எழுந்தான். மீண்டுமாய் அவள், மாமா மாமா என்று கத்த, எதுக்கு அப்படி எட்டூருக்கு கேட்குற மாதிரி கத்துறா? 4 தெரு தாண்டி இருக்க வளர்மதி வீட்டுக்கே கேட்குற மாதிரி கத்துறாளே. வாய் விட்டே புலம்பியவனாய் தனது அறையை விட்டு படிக்கட்டின் வழியாக அவசரமாக இறங்கி வந்தான். கீழே அவளிடம், யாரடி அது வளர்மதி என்று அம்பிகா கேட்டுக்கொண்டிருந்ததை கண்டவன், ஐயையோ மனதிற்குள் அலறியவனாய், அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குது, போய் தோசையை ஊத்து, அப்புறமா வந்து இவகிட்ட கதை பேசு என்று தாயை சமையலறைக்குள் அனுப்பி வைத்தான். இவளிடம் வந்து, வளர்மதி பத்தி அப்பா கிட்ட என்ன சொல்ல போற நீ என்று கேட்டிருக்கும் போதே,
யாரும் அது வளர்மதி என்று கேட்டவாறு குளியலறையில் இருந்து வந்து நின்றார் அவனின் தந்தை தியாகராஜன். சொல்லாதே என்று கண்களாலேயே அவன் அவளை பார்த்து சமிஞ்சை செய்ய, இவள் சொல்லத்தான் போறேன் என்று வாயசைக்க, இவர்களின் இந்த பரிபாஷையை கண்டும் காணாதவராய் சொல்லுமா என்றார். அது வந்து மாமா, வளர்மதி எங்க கூட படிக்கிற பொண்ணு மாமா என்று இவள் ஆரம்பிக்கவும், லொக் லொக் என்று இருமியவனாய் தண்ணி குடிச்சிட்டு வரேன்பா என்று சமையலறைக்குள் ஓடி சென்றான். மகனை ஒரு பார்வை பார்த்தவராய் இளமையிலே பார்த்தவர் மேலும் சொல்லு என்பது போல் பார்க்க, இளங்குமரனின் செய்கையில் வாய்க்குள் சிரித்து கொண்டிருந்தவள், வளர்மதி பேருக்கான தமிழ் இலக்கணம் என்னன்னு கேட்க வந்தே மாமா என்றாள். சமையலறையில் அப்பாடா என்று பெருமூச்சு விட்டவனாய் தாய் அளித்த தோசையை உண்டு கொண்டிருந்தான் இளங்குமரன். வளர்மதி எவ்வளோ அழகான தமிழ் பேரு தெரியுமா மயிலு, நம்ம தமிழ் இலக்கணத்தை வலுவா சொல்லும் பேரது என்றவராய் அதனை அவளுக்கு விளக்க ஆரம்பித்தார். வளர்ந்த மதி, வளர்கின்ற மதி, வளரும் மதி, முக்காலத்திற்கும் பொருந்தும் பொருளுடைய வினைத்தொகைமா இது என்றார். வினைத்தொகைனா என்னது மாமா என கேட்டாள். வினைத்தொகைங்கிறது ஒரு பெயர் சொல். ஒரு வினை சொல்லும் ஒரு பெயர் சொல்லும் இணைந்த கூட்டு சொல்லை தான் வினைத்தொகைன்னு சொல்லுவாங்க. முதல் சொல் வினை சொல்லாக இருக்கும், பின்வரும் சொல் பெயர் சொல்லாக இருக்கும், முன்வரும் வினை சொல் மூன்று காலத்தையும் குறிப்பால் உணர்த்தும் சொல்லாக இருக்கும். வளர்மதியில வளர் வினைச்சொல், மதி பெயர் சொல், வளர் வினைச்சொல், வளர்ந்த வளர்கின்ற வளரும்னு மூன்று காலத்தையும் குறிக்குதுல, அதனால இது வினைத்தொகை. அவளின் புத்தகத்தில் எழுதி காண்பித்தவாறு தெளிவாக விளக்கினார் தியாகராஜன். சூப்பர் மாமா, நீங்க சொல்லிக் கொடுக்கறது அப்படி நச்சுன்னு மனசுல பதியுது மாமா, சிரிப்புடன் உரைத்தவள். சரிங்க மாமா, வாங்க சாப்பிடலாம், பசிக்குது, அத்தையோட தோசை வாசனை மூக்க தொலைக்குது என்றவளாய் இளமையில் உணவு மேஜையை நோக்கி செல்ல சிரித்தவாறே பின்தொடர்ந்தார் அவர். இளமையில் உண்டு விட்டு தனது இல்லத்துக்கு சென்றதும் சாப்பிட்டு விட்டு மாடி அறைக்கு செல்லவிருந்த இளங்குமரனை நோக்கி, குமரா கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு வருவோமா என கேட்டார். தியாகராஜன் இவ்வாறு அழைக்கிறார் என்றால் மகனிடம் தனியாக ஏதோ பேச விரும்புகிறார் என்று புரிந்து கொண்டவராய் தலையாட்டினார் அம்பிகா. இளங்குமரனின் மனதினுள் கிளியூட்டியது தந்தையின் இந்த அழைப்பு.